ஹரிஷிடம் கதிர் தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி சொல்ல தொடங்கினார். ஏற்கனவே நிரஞ்சனோட குடும்பத்தை எதிரிங்க அழிச்சிட்டாங்க. உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருந்தேன். அப்பதான் அதியமான் என்னை பார்க்க வந்தான் என்றவரின் நினைவுகள் அந்த நாளை நோக்கி சென்றது. அதியமான், இவ்வளவு நாள் எங்க போன என்றபடி கதிர் அவரை அணைக்க போக ஒரு அடி பின்னால் நகர்ந்து சென்ற அதியமானின் முகத்தில் வெறுப்பும் கோபமும் தெரிந்தது. இவர் உன் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்கு ஒண்ணு நான் இங்க வரல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட வாய்ப்பை தட்டி பறிச்ச எதிரி என அதியமான் குற்றம் சாட்ட கதிர் திகைத்தார். என்ன பேசுற அதியமான்? நான் எப்படி உன்னோட எதிரியாவேன்? நம்ம 2 பேருமே ருத்ரவேந்தரோட சிஷ்யர்கள். நான் உன்னையும் நிரஞ்சனையும் என்னோட பிரதர்ஸா தான் பாக்குறேன். அப்புறம் உன்னோட எந்த வாய்ப்பை நான் தட்டி பறிச்சேன்? இப்போதைக்கு நானும் ஒரு சாதாரண எக்ஸ்பர்ட் தான். இனிமேதான் நான் எனக்கான பாதையவே கண்டுபிடிக்கணும். கதிர் புரியாமல் கூட சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காது. இப்படி நடிச்சதான ருத்ரவேந்தரை ஏமாத்தி கைக்குள்ள வச்சிருக்க. என்கிட்டயும் அதே பெர்ஃபார்மன்ஸ் காட்டாது. அதாவது குரு சொல்லிட்டாரு, நான் அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவன். பற்களை கடித்துக் கொண்டு ஆவேசத்துடன் பேசினார் அதியமான். அது அன்னைக்கு ஏதோ கோபத்துல சொல்லியிருப்பாரு. இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ உன்னை ப்ரூவ் பண்ணி காட்ட கண்டிப்பா ஒரு மனசு மாறி உன்னை தேர்ந்தெடுப்பாரு. கதிர் அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்க அதியமானின் முகத்தில் ஒரு கசந்த சிரிப்பு பரவியது. அது எப்படா எல்லாருக்கும் நல்ல மாதிரியே ஆக்ட் பண்ற? நீயும் ருத்ரவேந்தரும் பேசுனது மட்டும் நான் கேட்காம இருந்திருந்தேன் வை. நீ சொன்னதை உண்மைன்னு நானே நம்பியிருப்பேன். ஆனா ஆல்ரெடி எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. உன் பையன் பிறந்த அன்னைக்கு உன்னை பார்க்க வந்த ருத்ரவேந்தர் சொன்ன எல்லாமே எனக்கு தெரியும். அவர் ஒரு அழுத்தத்துடன் சொல்ல கதிரின் முகத்தில் அதிர்ச்சி தோன்றியது. அதான் உன் பையன் ஒரு அதிசய பிறவி, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த பாதுகாவலன். அவன் பிறந்த நாள், நேரம், நட்சத்திரம் எல்லாமே ரொம்ப அபூர்வமானது. ஒரு அரசனுக்கான எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருக்கு. எதிர்காலத்துல அவன் பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவான். யாராலையும் அழிக்க முடியாத ஒரு வீரனா மாறுவான்னு அவர் சொன்ன எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம கேட்டுட்டேன். அதோட அவர் விட்டுருந்தா கூட நான் ஒண்ணு பெருசா எடுத்துக்க மாட்டேன். அவர் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்ததே அவனோட பிறப்புக்காக தான். அவன் தான் இந்த உலகத்தோட மொத்த தலைவிதியையும் மாத்த போறான். அதுக்காக அவனை எல்லா விதத்திலையும் தயார் செய்யணும்னு சொன்னார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல அவனுக்கு தான் அவர் எல்லா பவரையும் கொடுக்க போறாருன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அவர் ஆக்ரோஷமாக கத்த, என்ன உளறிட்டு இருக்க அதிகமா? அவன் இன்னும் குழந்தை. இப்பவே அதெல்லாம் முடிவு பண்ண முடியாது. அவனுக்கான வாழ்க்கையை அவனே தான் தேர்ந்தெடுப்பான். அதுக்கான முழு சுதந்திரத்தையும் நான் அவனுக்கு தருவேன். ஒருவேளை அவனுக்கு எக்ஸ்பர்ட் ஆக விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா நான் அவனை கட்டாயப்படுத்த மாட்டேன். அதனால இந்த மாதிரி கற்பனை பண்றதெல்லாம் நிறுத்து. ருத்ரவேந்தர் அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைன்னு சொன்னார். அது எல்லா அப்பா அம்மாவையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக பெரியவங்க சொல்ற சாதாரண வார்த்தை தான். அதை நீ இவ்வளவு தூரம் பர்சனலா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்போது கதிரின் குரலும் கடுமையாக மாறியிருந்தது. அதியமான் சின்ன குழந்தையான ஹரிஷை முன்வைத்து பேசியது அவருக்கும் கோபத்தை வரவழைத்திருந்தது. அதை கேட்டு அதியமான் சத்தமாக சிரித்தார். ஏய், கிரேட் எக்ஸ்பர்ட் கதிர் ராஜேஸ்வரனுக்கும் நாகசக்தி வம்சத்தோட பெண் வாரிசான ரேவதிக்கும் பிறந்த குழந்தை எப்படி சாதாரணமானதா இருக்க முடியும்? போர் வீரர்கள் நிறைஞ்ச எக்ஸ்பர்ட் உலகத்தையும் மந்திர தந்திரங்களை பயன்படுத்துற ஆச்சாரிய உலகத்தையும் இணைக்கிற பாலம் மாதிரி உங்க 2 பேரோட ரத்தமும் அவனுக்குள்ள கலந்துருக்குல்ல. இதை விட அவனுக்கு வேற என்ன தகுதி வேணும்? என்ன சொன்ன? அவன் சின்ன குழந்தையா? கிருஷ்ண பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட தாய்மாமா கம்சனுக்கான ஏமா அவன் தான் அவன் விதில எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி உன் பையன் தான் பினாக்களுக்கான முடிவை எழுத போறவன் ருத்ரவேந்தர் நம்புறாரு. இப்ப நான் ஆசைப்பட்ட இடத்தை அடைய விடாம நந்தி மாதிரி நீ குறுக்க நிக்கிற. அதே மாதிரி எதிர்காலத்துல உன் பையன் இருப்பான். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே போக கதிரால் என்ன சொல்லியும் அவரை அமைதிப்படுத்த முடியவில்லை. உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது நினைக்காது கதிர். உன் பையன் பிறக்கிற வரைக்கும் நம்ம 3 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதா ருத்ரவேந்தரோட முடிவா இருந்துச்சு. ஆனா எப்ப அவன் பிறந்தானோ அந்த நிமிஷமே எல்லாம் தலைகளை மாறிடுச்சு. உன் பையன் தான் அவரோட அடுத்த வாரிசு ருத்ரவேந்தர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு இப்ப இருந்தே அவனை தயார் செய்யறதா அவரோட மெயின் பிளானே. அதுக்கு முதல்ல ஒன்னு தன்னோட வாரிசா தேர்ந்தெடுப்பார். ஏன்னா நீ தான் அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஆச்சு. உனக்கு அப்புறம் உன் பையன், அப்புறம் அவனோட வாரிசுகள், இப்படி போயிட்டே இருக்கும். நாங்க அந்த வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நிக்கிறோம். அப்படிதானே? பேசிய அதியமான் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் பக்கத்தில் இருந்த மரத்தில் ஓங்கி குத்தி அடுத்த நிமிடம் அதில் ஒரு பெரிய விரிசல் விழுந்து 2ஆக பிளந்தது. அதியமான், நீ அளவுக்கு மீறி கற்பனை பண்ற. மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், அவர் உனக்கு பதிலா என்னோட தேர்ந்தெடுக்கல. இன்னும் அதுக்கான நேரம் வரல. அது வரைக்கும் நம்மள பொறுமையா காத்திருக்க சொன்னார். அதை முதல்ல புரிஞ்சுக்கும். அவருக்கு புரிய வைக்க கதிரும் எவ்வளவோ முயற்சி செய்தார். உடனே கையை உயர்த்தி அவரை தடுத்த அதியமான், போது கதிர், அவனோட நல்ல விஷயத்தை பாக்குறதுல எனக்கு பொறுமையே இல்லை. அந்த பதவி நியாயமா எனக்கு சொந்தமானது, எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. எனக்கு கிடைக்காம வச்சுக்கிறேன். வேற யாரும் தகுதியானது இல்லை. நடக்கவும் நம்ப மாட்டேன். கண்களில் பெருமின்ன அதியமான் கூற கதிர் அதிர்ச்சியோடு நிமிர்ந்தார். அவருடைய அந்த தோற்றமும் குரலும் கதிருக்கு எதையோ உணர்த்த, அதியமான் இப்ப என்ன சொல்ல வர? பையன் மேல கை வைக்கணும்னு கனவு கூட நினைக்காது. அவன் மேல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட வேற ஒரு கதிரை பார்க்க முடியும். அவ்வளவு நேரம் பொறுமையாக புரிய வைக்க முயற்சித்தவர் இப்போது கண்கள் சிவக்க கர்ஜித்தார். அடா நல்லவன, இதைத்தானே எதிர்பார்த்தேன். இவ்வளவு நேரம் நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருந்தேன். இதோ இப்ப வெளியே வந்துச்சு. இதுதான் உன்னோட உண்மையான முகம். உன் பையனை நான் எதுவும் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு கோவப்படுறியே. அப்ப என் உண்மையான பிளான் தெரிஞ்சா நீ என்ன ஆவ? அதியமான் உள்ள நடித்தனமாக சிரித்தார். அவருடைய அந்த சிரிப்பே அதியமான் ஏதோ ஒரு மோசமான திட்டத்தோடு தான் தன்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை கதிருக்கு புரிய வைத்தது. எனக்கு என்ன சபை? இந்த முறை கதிர் நேரடியாகவே கேட்க, நான் ஆசைப்படுறத நீயே நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஆனா நான் விரும்புற அந்த விஷயம் எனக்கு பதிலா உனக்கோ உன் பையனுக்கோ கிடைக்கிறத என்னால தடுக்க முடியும். வன்மத்தோடு கூறினார் அதியமான். அதை கேட்ட கதிர் ஆழமாக அவரையே உற்று பார்க்க, எதிர்காலத்துல அவங்களுக்கு பெரிய சவாலா வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கே பினாக்கள் நிரஞ்சனோட குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட போய், உன் பையன் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போற ரட்சகன், அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களால இந்த உலகத்துக்குள்ள காலடியே எடுத்து வைக்க முடியாதுன்னு எல்லா உண்மையும் சொன்னான். என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. ஒருவேளை நான் சொன்னதை நம்புறனாலும் ஆல்ரெடி அவங்க நினைச்சு பயந்துட்டு தான் இருக்காங்க.
இப்ப போய் நான் அவங்க கிட்ட உன் மனைவியும் பையனும் இருக்கிற இடத்த சொன்னா அவங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும்? என்னவா இருக்கும்? அதியமானின் குரல் ஒரு குரூரத்துடன் வெளிப்பட, டேய் என்றபடி கதிர் அவருடைய சட்டையை கொத்தாக பிடித்தார். என் பொறுமை குறையில் இருக்க, அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. கதிர் எச்சரிக்க அதியமானின் முகத்தில் கொஞ்சம் கூட பயம் தெரியவில்லை. அதற்கு பதிலாக அலட்சியத்துடன் கதிரை பார்த்தவர், நான் சொன்னதை செய்ய மாட்டேன் மட்டும் நினைக்காது, நான் நினைச்சது நடக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் என்றார். அடுத்த செகண்ட் ஒற்றை கையால் அவருடைய கழுத்தை பிடித்து தூக்கிய கதிர் பின்னால் இருந்த மரத்தில் சாய்த்தார். இந்த மிரட்டலுக்கு நான் பயப்படுவேன் எதிர்பார்த்தியா அதியமான்? நீ மட்டும் இல்ல, நான் ஒரு எக்ஸ்பர்ட் தான். என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நானும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். தேவைப்பட்ட உனக்கு கொல்ல கூட தயங்க மாட்டேன். அவர் ஒரு அழுத்தத்துடன் சொல்ல, கழுத்தை இறக்கிய வேதனையில் முகம் சுருங்கிய அதியமான் அதையும் மீறி நக்கலாக சிரித்தார். 2 பேரும் நேர் மோதினா நீதான் ஜெயிப்பேன் எனக்கும் நல்லா தெரியும் கதிர். அதை பத்தி எல்லாம் யோசிக்காம நான் இங்க வந்திருப்பேன் நினைச்சியா? ஒருவேளை இந்த இடத்திலேயே நீ எனக்கு கொண்டுட்டாலும் எல்லா தகவல்களும் பினாக்களுக்கு போற மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்து இன்னும் 1 மணி நேரத்தில் நான் இங்கிருந்து உயிரோட வெளியில போகலைன்னா உடனடியா உன் பையனை பத்தின எல்லா உண்மைகளும் பினாக்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களை நீ பாதுகாப்பா தங்க வச்சிருக்கிற இடம் உட்பட ஒருவேளை இப்ப நீ அவங்களை இடம் மாத்தி உயிரை காப்பாத்தலாம். ஆனா உன் பையன் தான் அவங்களுக்கான உண்மையான ஆபத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் பினாக்கள் அமைதியா இருக்க மாட்டாங்க. நீ எங்க போனாலும் அவங்க உனக்கு துரத்தி விடுவாங்க. அந்த விஷயம் ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் உன் பையன் உண்மையாவே பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இப்பவே வெளியே வந்ததுன்னா பினாக்கள் மட்டும் இல்ல, இங்க அதிகாரத்துக்காக போட்டி போட்டு இருக்கிற அமைப்புகளே அவனை எதிரியாத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவனோட நிலைமை என்ன யோசிச்சு பார்த்தேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதியமான் எரிகிற தீயில் இன்னும் எண்ணெய் ஊற்ற கதிரின் நரம்புகள் முறுக்கி எறியது. என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை தானே. இப்போதைக்கு அவனால எப்படி அவங்களால எதிர்த்து சண்டை போட முடியும்? அப்புறம் ஒன்னாலையும் 24 மணி நேரமும் அவன் பக்கத்தே இருக்க முடியாது இல்ல. பாவி ஆட்டுக்குட்டியை வேட்டையாடுற ஓனாய்க்கு மாதிரி அவங்க சுத்தி சுத்தி வரும். தன்னோட குடும்பத்தை இழந்து தவிக்கிற நிரஞ்சன் மாதிரி நீயும் தனியா நிக்க வேண்டியிருக்கும். என்ன நீ மேல கொண்டுட்டா அதெல்லாம் என்னால பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது. அது ஒண்ணுதான் வரும். அதியமான் எந்த அளவுக்கு கொடூரமானவர் என்பது அந்த பேச்சில் வெளிப்பட்டது. ருத்ரவேந்தர் அவரை தேர்ந்தெடுக்க மறுத்ததற்கான காரணமும் கதிருக்கு விளங்கியது. அவர்கள் இவ்வளவு நாளாக காட்டை பாதுகாக்க உதவும் சிறுத்தை என்று நினைத்து ஒரு குள்ளநரியை வளர்த்திருக்கிறார்கள். தான் விரும்பிய இறை கிடைக்கவில்லை என்றவுடன் அந்த குள்ளநரி தன்னை நம்பியவர்களையே எதிரிக்கு பலி கொடுக்க தயாராகிவிட்டது. அதியமான் சொன்ன வார்த்தைகளின் தாக்கம் கதிரின் ஆள் மனது வரை ஊடுருவ அவருடைய கை தானாக தளர்ந்தது. உடலை உதறி அவரிடமிருந்து விடுபட்ட அதியமான், என்ன கண்டு நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு வழியா உன் ஜீனியஸ் மூளைக்கு புரிஞ்சிருச்சு போல என்று நக்கலாக சிரித்தார். முழங்காலை மடக்கி அப்படியே தரையில் சரிந்த கதிர், செய்யக்கூடாது அதியமான், அவனை என் உயிர் நண்பனா தான் பார்த்தேன் என்று சொல்ல, ஆனா நான் அப்படி பார்க்கலையே, நீ என்னோட போட்டியாளர், உன்னை எப்படி என் நண்பனா நினைக்க முடியும்? அதியமானிடமிருந்து உடனடியாக பதில் வந்தது. ருத்ரவேந்தர் சொன்னார், என் பையன் இந்த உலகத்தை காப்பாற்ற போறவனான்னு எனக்கு தெரியாது. நான் அதை நினைச்சு கனவு காண முடியும். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நாம எப்படி இப்பவே முடிவு பண்ண முடியும்? இப்போ நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் போராடும். கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட கிடைக்கும். அதை விட்டுட்டு எதுக்காக ஒரு பிஞ்சு குழந்தைய பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். கடைசி முயற்சியாக கதிர் கேட்டார். அவருடைய குரல் ஒரு வெறுமை உணர்வுடன் வெளிப்பட்டது. அதியமான் கதிரை ஒரு போட்டியாளராக பார்த்திருந்தாலும் கதிர் அவர் மீது வைத்திருந்த அன்பு உண்மையானது. தான் உயிர் நண்பனாக நினைத்த ஒருவன் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய துணிவான் என்று அவர் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. உண்மை நேர்மை இந்த உலகத்தோட பவர்ஃபுல்லான இடத்தை அடையிறதுக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஒருத்த எந்த அளவுக்கு பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கான் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட 2 பேர் இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே போட்டி மட்டும்தான். என் பாதைக்கு குறுக்க ஒரு ஸ்டெப் முன்னாடி நிக்கிற உன்னை மட்டும் விளக்கிட்டே இதுக்கப்புறம் நான் இந்த இடத்தை அடையிறதுக்கு தலையா யாருமே வர முடியாது. அதியமான் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அதே பிடிவாதத்துடன் பேசினான். இதற்கு மேல் அவருடன் வாதிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்த கதிர் ஒரு முடிவுடன் எழுந்து நின்றார். முடிவு என் பையனை பத்தி எந்த விஷயம் அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவரை நேருக்கு நேராக பார்த்து கேட்டார் கதிர். என்னதான் உன்னை எனக்கு பிடிக்காதனாலும் நீ ஒரு புத்திசாலிங்கிறத நான் ஏத்துக்கிட்டுதான். எனக்குமே ஒரு சின்ன குழந்தையோட உயிர் எடுக்கிறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அதுக்காக என் பல வருஷ கனவு விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் நல்லவில்லப்பா. சோ ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. அந்த ருத்ரவேந்தர் கூட சேர்ந்து என்கிட்ட ஏதாவது கேம் பிளே பண்ண கூட நினைச்சேன்னா உன் பையன் விஷயத்துல நான் கொஞ்சம் கூட கடனை காட்டவே மாட்டேன். பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு முன்பே எச்சரித்தார் அதியமான். உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்ன அதியமான். கதிர் ஒரு இறுக்கத்துடன் சொல்ல, நீ கேட்ட மாதிரி உன் பையனை பத்தின எந்த உண்மையும் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ ஏன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும் என்றார் அதியமான். ஹரிஷ் பிறந்த உடனேயே எதிர்காலத்தில் அவன் ஒரு பெரிய வீரனாக வருவான் என்று ருத்ரவேந்தர் கணித்தார். அதை தெரிந்து கொண்ட அதியமான் அந்த விஷயத்தை பினாக்களிடம் கூறப்போவதாக கதிரை மிரட்டினார். அப்படி நடக்கக்கூடாது என்றால் தன்னுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்ல, என்ன என கேட்டார் கதிர். முதல் கண்டிஷன், நீ இந்த எக்ஸ்பர்ட் உலகத்தை விட்டு விலகணும். அதாவது நீ ஒரு எக்ஸ்பர்ட்ங்கிறத எங்கேயுமே காட்டிக்கூடாது. ஒரு பிசினஸ் மேனோட மகனா மறுபடியும் உன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும். இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முக்கியமா உன் பையனுக்கு நீ யாருங்கிற விஷயம் தெரியவே கூடாது. அவனையும் ஒரு சாதாரண ஆளாதான் நீ வளர்க்கணும். இதெல்லாம் நீ செஞ்சா நானும் என் ப்ராமிஸை காப்பாற்றுவேன். அதியமான் தன் கண்டிஷன்களை கூற கதிரின் முகத்தில் எந்த ஒரு அதிர்வும் தெரியவில்லை. அதியமான் இப்படித்தான் ஏதாவது கேட்பார் என்று அவர் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தார். அதனால் ஒரு விரக்தி சிரிப்புடன் அதியமானை பார்த்தார். நான் இந்த எக்ஸ்பர்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அவரோ அதிகாரமோ இல்லை. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில போர் வரும்போது நாம நீதியோட பக்கம் நிக்கணும்னு ருத்ரவேந்தர் எதிர்பார்த்தார். அதுக்காக தான் நமக்கு பயிற்சி கொடுத்தார். நீ மட்டும் இது ஏதோ அதிகாரத்துக்கான போட்டி மாதிரி பார்க்கிறோம். இப்படி ஒரு கண்டிஷன் சொல்றேன் என்றவர் மேலும் ஏதோ சொல்ல வர, ஏங்க பாரு, உன்னோட இந்த நீதி நியாயம் லெக்சர் இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. இப்ப நான் உனக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஒண்ணு,
நீ இந்த எக்ஸ்பர்ட் உலகத்தை விட்டு விலகி உன் ஃபேமிலியை பாதுகாக்கணும், இல்ல நீ சொல்ற மாதிரி இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக உன் ஃபேமிலியை தியாகம் பண்ணணும். இதுல நீ எதை செலக்ட் பண்ண போறேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் முடிவு எடுப்பேன். அதிகமான் கட்டளையிடும் தோணில் கூறினான், நான் என் குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறேன். கதிர் ஒரே வரியில் பதில் சொல்ல அதிகமானின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை தோன்றியது. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீயும் அந்த நிரஞ்சனும் வெளியில நல்ல வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ள சரியான சுயநலவாதிங்க. உங்க 2 பேருக்குமே குடும்பம் தான் முக்கியம். அதனாலதான் ஃபேமிலியா பொது வாழ்க்கைன்னு வரும்போது ஃபேமிலியை செலக்ட் பண்றீங்க. உங்களோட நான் எவ்வளவோ மேல. இது அந்த ருத்ரவேந்தருக்கு புரியவே மாட்டேங்குது. ஏளனத்துடன் கூறிய அதிகமான், நீ இந்த ஒப்பந்தத்தை மீறாத வரைக்கும் நானும் என்னோட ப்ராமிஸை காப்பாற்றுவேன் என்றார். ஆனா இந்த ஒப்பந்தத்துல நான் எனக்காக மட்டும் நான் வாக்கு கொடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என் பையனோட வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியாது. அவனுக்கு என்ன தேவைன்னு அவன் தான் முடிவு பண்ணும். அதுல நான் எந்த விதத்திலையும் தலையிட மாட்டேன். அவருக்கு பதில் சொன்ன கதிர் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் விலகி நடந்தார். 30 வருடங்களாக மனதில் சுமந்த பாரத்தை ஹரிஷிடம் இறக்கி வைத்த கதிர் ரிலாக்ஸாக சேரில் சாய்ந்தார். அந்த அறை முழுவதும் ஒரு கனத்த அமைதி நிலவ ஹரிஷின் முகத்தை வைத்து அவன் என்ன நினைக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹரிஷ், கதிர் மெதுவாக அழைக்க, அப்படின்னா நான் நினைச்சது சரிதான். நீங்க உங்களோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் தான் காரணம் இல்லையா? அவருடைய குரல் ஒருவித வலியுடன் வெளிப்பட்டது. நீ இப்படி குற்ற உணர்ச்சி ஆகக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். யோசிச்சு பார்த்தா இது எந்த வகையிலும் நீ காரணம் இல்ல ஹரிஷ். உனக்கும் இதே மாதிரி சிச்சுவேஷன் நிறைய தடவை வந்திருக்கு. ஆனா நீ ரெண்டையும் சரியா பேலன்ஸ் பண்ணிருக்க. எனக்கு அந்த தைரியமும் திறமையும் இல்ல, அதான் உண்மை. இதுக்காக நீ தேவையில்லாம மனசை குழப்பிக்காது. கதிர் அவனை சமாதானப்படுத்தினார். எனக்கு இந்த முடிவை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அவருடைய கண்களை சந்தித்த ஹரிஷ் ஆழ்ந்த குரலில் கேட்டான். கண்டிப்பா இல்ல. அன்னைக்கு மட்டும் நான் உன்னை தேர்ந்தெடுக்காம இருந்திருந்தேன் இந்நேரம் நிஜமாவே இந்த உலகத்தோட தலைவிதி மாறி விடாக்கள் அசூஸ் ஜெயசூரியான எத்தனையோ ஆபத்துகள் இருந்து இந்த உலகத்தை காப்பாத்திருக்கேன். உன்னை தவிர வேற யாராலையும் இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது. நான் எடுத்த முடிவை நினைச்சு இப்ப வரைக்கும் பெருமிதப்படுறேன். நெகிழ்ச்சியோடு கூறிய கதிர் எழுந்து வந்து அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தான். நான் ஒருத்த இந்த எக்ஸ்பர்ட் உலகத்தை விட்டு விலகினதுனால பெருசா எந்த நஷ்டமும் வரல. இந்த 30 வருஷத்துல என்ன மாதிரி 1000 கதிர் உருவாகி இருக்காங்க. ஆனா ஹரிஷ் ஒருத்தன், அவன மாதிரி இன்னொருத்தன் கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் ருத்ரவேந்தரும் என் முடிவுக்கு சம்மதம் சொன்னார். என்னைக்காவது ஒரு நாள் நீயே இந்த உலகத்துக்குள்ள நுழைவ, அதுக்கான விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு அவர் நம்பினார். அதுக்காக காத்திருக்க போறதாவும் அது வரைக்கும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொன்னார். அதே மாதிரி நீயாவே எக்ஸ்பர்ட் உலகத்துக்குள்ள கால் எடுத்து வச்சேன். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எனக்கும் நிறைஞ்சிருக்கும் நடந்த மாதிரி உனக்கும் ஏதாவது மோசமா நடக்குமோன்னு கவலைப்பட்டேன். அதே மாதிரியே சந்தனாவுக்கும் ஆபத்து வந்தது. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ அதை ரொம்ப தைரியமா ஹேண்டில் பண்ண. அப்பதான் ருத்ரவேந்தர் சொன்னதோட முழு அர்த்தமும் எனக்கு புரிஞ்சது. நீ அவ்வளவு ஹரிஷ். இப்போ நான் உலகத்துக்கு நல்லதுதான் பண்ணேன். அவர் கண்கள் நின்ன கூட ஹரிஷின் முகமும் தெளிவடைந்தது. தன் மனதில் இருந்த ஒட்டுமொத்த உணர்வுகளையும் சேர்த்து அவர் ஒரே வார்த்தையில் வெளிப்படுத்தினார். அவன் தப்பாவா இருக்கிறதுக்கு நான் தான் நன்றி சொன்னேன். அதே சந்தோஷத்துடன் கூறினார் கதிர். ஹரிஷிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டதால் இப்போது அவருடைய மனம் ரொம்ப லேசாக இருந்தது. அவர்களுக்கு இடையே இருந்த ஒரு மெல்லிய சுவர் உடைந்து விழுந்திருந்தது. சேரில் இருந்து எழுந்து நின்றவன் அப்படியே திரும்பி தன் அப்பாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். என்னை விட நீங்க தான் பெரிய ஆள். இவ்வளவு சக்திகள் இருந்தும் எதையும் வெளிக்காட்டிக்காம வாழ்றதுக்கு தான் ரொம்ப பெரிய மனதைரியம் என்றவன். சின்ன வயசுல இருந்தே என்னோட எந்த முடிவும் நீங்களும் அம்மாவும் தடை சொன்னதே இல்லை. இன்னைக்கு நான் இவ்வளவு கூட வந்திருக்கேன். இதுக்கு நீங்க, அம்மா, சந்தனம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட் தான் காரணம் என மறுபடியும் நன்றி சொன்னான். அதன் பிறகு அவர்கள் இருவரும் பழைய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது நாகசக்தி வம்சத்தின் பெரியவரான கந்தா சொன்னதை ஹரிஷ் கூட, சரி இதை பத்தி நானே அம்மா கிட்ட பேசுறேன், கூடி சீக்கிரம் அங்க கூட்டிட்டு போய் அவங்களை சந்திக்க வைக்கிறேன் என வாக்கு கொடுத்தார் கதிர். அதிகமான் தன் மீது காட்டும் பகை உணர்ச்சிக்கு காரணம் என்ன என்பது ஹரிஷுக்கு இப்போது இன்னும் தெளிவாக புரிந்தது. அவனுடைய மனதை படித்தது போல கதிரும் பேசினார். ஆரம்பத்துல நீ உன்னை பெருசா வெளிக்காட்டிக்காம இருந்ததுனால அதிகமானுக்கு உன்னை யாருன்னு அடையாளம் தெரியல. நீ ராஜேஸ்வரன் ஃபேமிலி வாரிசா இருப்பேன்னு அவன் யோசிக்கல. அதனாலதான் உன்னை அவன் பக்கம் இழுக்க ட்ரை பண்ணான். ஆனா நீ அவரோட அமைப்புல சேர மறுத்துட்ட. இதுக்கடையில நீ யாருங்கிற உண்மையும் அவனுக்கு தெரிய வந்துருச்சு. அதனாலதான் பிரம்மாவை வச்சு உன்னை கொள்றதுக்கு முயற்சி பண்ணான். பிரம்மா செத்ததுக்கு அப்புறம் அதிகமானோட பழி உணர்ச்சி இன்னும் அதிகமாயிருச்சு. என்ன ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு ஹரிஷ். அடிப்பட்ட பாம்பு நிச்சயம் சும்மா இருக்க. அவன் பாம்பு கூட இல்லை, மோசமான ஓனாய். ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட விடமாட்டான். கதிர் எச்சரிக்கை செய்ய ஹரிஷ் புரிந்தது என தலையசைத்தான். கதிர் சொல்வது உண்மைதான். அதிகமான் பெரும்பாலும் நேரடியாக அவனுடன் மோதுவதில்லை. கடைசியாக ஜெசிகாவை கருவியாக பயன்படுத்தி இருந்தார். பாத்துக்கிறேன். அதை இப்ப நீங்களும் பின்னாடி இருக்கீங்க. ருத்ரவேந்தர், நிரஞ்சன், நீ 3 லெஜண்ட்ஸ் என் பக்கம் இருக்கும்போது நான் பயப்படும். ஹரிஷ் சிரித்தான். அதன் பிறகு நாட்கள் அதன் போக்கில் செல்ல எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. அந்த அமைதியே ஹரிஷுக்கு ஒரு உறுத்தலை தந்தது. அந்த 5வது பானையை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா என தேடினான். ஆனால் அதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. இந்த நிலையில் சோழ குலத்திலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவனுக்கு போன் செய்த ரங்கராஜ், நிறைய உதவி பண்ணியிருந்தீங்க, அதுக்கு மரியாதை செய்யற விதமா நாங்க உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்களோட அழைப்பை ஏற்றுட்டு நீங்க எங்க இடத்துக்கு வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவர் மரியாதையுடன் கூட ஹரிஷால் அதை மறுக்க முடியவில்லை. உங்க ஃப்ரெண்ட் ஜீவாவை இன்வைட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு உங்களுக்காக காத்திருக்கோம் சொல்லிவிட்டு அவர் போனை வைத்தார். அடுத்ததாக போன் செய்த ஜீவாவும் அதை உறுதி செய்ய 2 பேரும் மீண்டும் ஹைதராபாத் கிளம்பினார்கள். திடீர்னு எதுக்காக நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க? இது சாதாரண அழைப்பு தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமா? பிளைட்டில் ஏறிய ஜீவா கேட்க, தெரியல, அங்க போய் தான் பார்க்கணும். அவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது இது நார்மலான இன்வைட் மாதிரி தான் தெரியுது. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா அவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஹரிஷும் யோசனையுடன் பதில் சொன்னான். அப்ப சரி, இந்த ட்ரிப்பை ஒரு ஹாலிடே மாதிரி என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அங்கே என்ன நடக்க போகிறது என்பதை அறியாத ஜீவா உற்சாகத்துடன் கூறினார். அவர்கள் ஹைதராபாத்தில் இறங்கும் போதே ரங்கராஜின் ஆட்கள் காரோடு காத்திருந்தனர். இப்ப நம்ம எங்க போறோம்? ஜீவா அவர்களிடம் கேட்க,
சோழகிரி மலையில இருக்கிற ஆசிரமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது சிட்டியை விட்டு தள்ளி அவுட்டர்ல இருக்கு. ரொம்ப அழகான இடம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒருவன் பெருமையாக கூறினான், உங்க சோழகிரி மலையில என்ன ஸ்பெஷல்? அதை கேட்ட ஜீவா இன்னும் ஆர்வம் அடைய, அதை நீங்க நேர்லயே வந்து பாருங்க என்ன சஸ்பென்ஸ் வைத்தனர். அவருடைய கார் பசுமையான பகுதிக்குள் பயணித்து கடைசியாக ஒரு சிறிய மலை பாதையை அடைந்தது. அதோ அதுதான் எங்களோட சோழகுல ஆசிரமம். ஒருவன் தூரத்தில் தெரிந்த ஆசிரமத்தை சுட்டிக்காட்ட, அப்போது திடீரென எதிர்பக்கம் இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி ஹரிஷ் காதுகளை கூர்மையாக்க அது குதிரைகளின் காலடி சத்தம் என்பதை கண்டுபிடித்தான். அதிலும் நூற்றுக்கணக்கான குதிரைகள் ஒன்றாக ஓடி வரும் அதிர்வை உணர்ந்தவன், காரை ரிவர்ஸ் எடுத்து ஓரமா நிறுத்தி எல்லாரும் கீழே இறங்குங்க என்று கத்தினான். உடனே சுதாரித்த அந்த டிரைவரும் ஹரிஷ் சொன்னது போலவே செய்ய எல்லோரும் அவசரமாக கீழே இறங்கினார்கள். யாரும் பாதையில் நிற்காதீங்க. ஹரிஷ் எச்சரிக்கும் போதே எதிரில் ஒரு பெரிய புகை மண்டலம் தெரிந்தது. அதைத் தொடர்ந்து கருப்பு நிறத்தில் நூற்றுக்கணக்கான குதிரைகள் மின்னல் வேகத்தில் ஓடி வந்து கொண்டிருக்க, சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஏறுங்க சொன்ன ஹரிஷ் வேகமாக ஒரு கிளையை பிடித்து மரத்தில் தாவி ஏறினான். அவனைத் தொடர்ந்து ஜீவாவும் ஏறிக்கொள்ள மற்றவர்களும் அருகில் இருந்த மரங்களில் சரசரவென ஏறினார்கள். அதில் 2 குதிரைகள் மட்டும் மற்ற குதிரைகளை முந்திக் கொண்டு முழு வேகத்தில் வந்து கொண்டிருந்தன. அதே நேரம் அவர்களுக்கு பின்பக்கமாக சிறுவர்களின் பேச்சு சத்தம் கேட்டது. 10-15 சிறுவர்கள் கூட்டமாக நடந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இன்னும் குதிரைகளை கவனிக்கவில்லை. அதைக் கண்டு ஹரிஷ், ஜீவா இருவருமே அதிர்ச்சி அடைந்தனர். இப்போது ஒரு பக்கம் நூற்றுக்கணக்கான குதிரைகள் புயல் வேகத்தில் பாய்ந்து வந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் சிறுவர்கள் அதே திசையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தனர். சூழ்நிலையின் ஆபத்தை உணர்ந்த ஹரிஷ் ஜீவாவை பார்த்து சைகை செய்ய அவனும் புரிந்து கொண்டு தலையசைத்தான். அவர்கள் மரத்தின் உச்சியில் இருந்து கீழே இறங்கி தாழ்வாக இருந்த கிளைக்கு வந்தனர். முன்னால் ஓடி வந்த 2 குதிரைகளும் சரியாக மரத்திற்கு கீழே வரும்போது ஹரிஷும் ஜீவாவும் ஒரே நேரத்தில் குதித்தனர். தங்கள் மீது பாரத்தை உணர்ந்த 2 குதிரைகளும் உடலை குலுக்கி அவர்களை கீழே தள்ள முயற்சிக்க, குதிரைகளின் கழுத்தில் இருந்த சாணத்தை இறுக்கமாக பிடித்து அவற்றை கட்டுப்படுத்த முயற்சித்தனர். ஜீவா, திசை மாத்து உத்தரவிட்ட ஹரிஷ் பாதையில் இருந்து விலகி புல்வெளியில் குதிரையை செலுத்த, இப்போது குழப்பமடைந்த மற்ற குதிரைகளும் தாறுமாறாக அவர்களின் பின்னால் ஓடிவரத் தொடங்கினர். அதற்குள் மரத்திலிருந்து கீழே குதித்த சோழகுல ஆட்கள் சிறுவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அதற்குள் மொத்த குதிரைகளும் தறிக்கெட்டு ஓட, ஹரிஷும் ஜீவாவும் முன்னால் இருந்த 2 குதிரைகளை அமைதிப்படுத்த போராடி கொண்டிருந்தனர். அந்த இடம் மொத்தமும் புகை மண்டலமாக காணப்பட, சோழகுல ஆட்களால் அங்கே என்ன நடக்கிறது என்பதை சரியாக பார்க்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்தில் புகை குறைய குதிரைகள் போன திசையை உற்று பார்த்தனர். ஹரிஷும் ஜீவாவும் பாதையை விட்டு விலகி குதிரைகளை வேறொரு திசைக்கு அழைத்துச் சென்றிருந்தனர். அந்த பக்கம் ஆபத்தான மலை சரிவு இருந்தது. அட கடவுளே, அவங்க அந்த முக்கோண சரிவு இருக்கிற பக்கம் போயிட்டாங்க. அது ரொம்ப மோசமான இடம், என்ன பண்றது? அதை பார்த்து ஒருவன் பதட்டம் அடைய, முதல்ல இந்த விஷயத்தை தலைவர்கிட்ட சொல்லலாம் இன்னொருவன் கூறினான். போய் சொன்னா கண்டிப்பா நான் மேல கோவப்படுவாரு. அவங்க 2 பேரும் பத்திரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆனா ஆசிரமத்தோட நுழையத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது தெரிஞ்சா நம்ம தலைவர் என்ன தண்டனை கொடுப்பாரு வேற தெரியல. அவர்கள் பயத்தில் புலம்ப ஆரம்பித்தனர். அதுக்காக நம்ம நடந்ததை சொல்லாம இருக்க முடியாது. முதல்ல ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவங்களை காப்பாற்றணும் என்றபடி முதல் ஆள் ஆசிரமத்தை நோக்கி ஓட, மற்றவர்களும் பின்தொடர்ந்தனர். அங்கே சோழகுல ஆசிரமத்தின் தலைவர் ரங்கராஜும் அவருடைய மகள் ராகினியும் ஹரிஷை வரவேற்பதற்கு தயாராக வாசலில் நின்றிருந்தனர். அவர்கள் இருவரும் இல்லாமல் தங்களுடைய ஆட்கள் மட்டும் ஓடி வருவதை கவனித்தவர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். என்னாச்சுப்பா, எதுக்காக இவங்க இப்படி ஓடி வராங்க? ராகினி கேட்க, தெரியலையமா? அவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆட்கள் நெருங்கி வந்திருந்தனர். தலைவரே, நான் மன்னிச்சிருக்கேன், ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. ஒருவன் பயத்துடன் ரங்கராஜின் கால்களில் விழுந்தான். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அவங்க 2 பேரும் எங்க? ரங்கராஜ் அதட்ட, குதிரைகள் திசை மாறி ஓடி வந்த விஷயத்தை கூறினார்கள். என்ன, முக்கோண சரிவு பக்கம் போயிட்டாங்களா? அதை கேட்ட ரங்கராஜ் திகைப்படைந்தார். சோழகுல ஆசிரமத்திற்கு போன ஹரிஷும் ஜீவாவும் தறிக்கெட்டு ஓடி வந்த குதிரை கூட்டத்தை அடக்க முயற்சித்தனர். அப்போது திசை மாறி முக்கோண சரிவு பக்கம் சென்றனர். அந்த விஷயத்தை அறிந்த ரங்கராஜும் ராகினியும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்ப என்ன இப்படி ஆயிடுச்சு? இத்தனை வருஷமா இங்க இருக்கும், நாமளே அந்த பக்கம் போனது இல்லையே. அவங்க 2 பேருக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்றது? ராகினி பதட்டமடைய ரங்கராஜின் முகத்திலும் கவலை தெரிந்தது. இதற்கிடையில் முக்கோண சரிவு இருக்கும் திசையை நோக்கி குதிரைகள் புயல் வேகத்தில் பாய்ந்து சென்று கொண்டிருக்க, ஹரிஷ் தான் உட்கார்ந்திருந்த குதிரையின் கழுத்து சாணத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்தான். அப்படியே அதன் மூச்சின் வேகத்தை கவனித்தான். அது ஏதோ விஷயத்தை பார்த்து பயந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. மனதை அமைதிப்படுத்தியவன் சுற்றியிருக்கும் சூழலை மறந்து அந்த குதிரையுடன் ஒரு உணர்வு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சித்தான். அது பதட்டத்தில் இருப்பதை உணர்ந்தவன் நேர்மறையான ஆற்றல் அலைகளை அதற்கு கடத்தினான். ஒரு வழியாக அந்த குதிரை அதை புரிந்து கொண்டு வேகத்தை குறைத்தது. அந்த குதிரைதான் மொத்த கூட்டத்தின் தலைவனாகவும் இருந்தது. அதனிடம் ஹரிஷ் என்ன நடந்தது என்று உணர்வுகள் மூலம் கேட்க, அங்கு ஒரு வித்தியாசமான உயிரினத்தை பார்த்தோம். அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. திடீர்னு அதை எங்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்துல தான் மிரண்டு போய் ஓடி வந்தோம். குதிரையும் பதிலளித்தது. ஹரிஷ்! சட்டனாக ஜீவா கத்த, சுதாரித்தவன் சுற்றி பார்க்க குதிரைகள் மொத்தமும் ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை கவனித்தான். ஏய் நில்லு, ஆபத்து! ஹரிஷ் உணர்த்த அந்த குதிரை சுவிட்ச் போட்டது போல வேகத்தை குறைத்து நிற்க முயற்சித்தது. அதைத் தொடர்ந்து பள்ளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த மற்ற குதிரைகள் வந்த வேகத்தில் பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறின. சீக்கிரம் அவங்களை கட்டுப்படுத்து! ஹரிஷ் தலைவன் குதிரைக்கு உத்தரவிட, அது தன்னுடைய முன்பக்க கால்களை மட்டும் தூக்கி சத்தமாக கனைத்தது. இனிமே பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, அப்படியே அந்த உயிரினம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவன் மேலும் நம்பிக்கை கொடுக்க ஒரு வழியாக குதிரைகள் நிதானத்திற்கு வர ஆரம்பித்தன. எனக்கு என்னமோ ரேஸ் கோர்ஸ்ல ஓடின குதிரை மேல உட்கார்ந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. கீழே குதித்தபடி ஜீவா சொல்ல, ஹரிஷிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவனுடைய பார்வை அந்த இடத்தை சுற்றி அளந்தது. அங்கு ஏதோ சரியில்லை என்பதை அவன் உணர்ந்தான். அவர்கள் நின்ற இடம் ஒரு விசித்திரமான அமைப்பை கொண்டிருந்தது. 3 பக்கங்களிலும் மலைச்சரிவுகள் இணைந்து ஒரு முக்கோண வடிவத்தை உருவாக்கி இருந்தது. அந்த 3 சரிவுகளின் நடுவில் தான் அந்த ஆழமான பள்ளம் இருந்தது. எல்லாவற்றையும் விட ஹரிஷின் மனதில் உறுத்தலை ஏற்படுத்திய விஷயம் அந்த இடத்தின் அமைதி.
குதிரைகளின் சத்தம் நின்றதும் அங்கே ஒரு பேர் அமைதி சூழ்ந்திருந்தது. பறவைகளின் சத்தம் இல்லை, மரங்களின் கிளைகள் கூட அசையாமல் அப்படியே நின்றன. அந்த விசித்திரமான அமைதி அவன் மனதில் நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தியது. சிவா மெதுவாக அழைத்த ஹரிஷ், இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, உனக்கு அது ஃபீல் ஆகுது என்று கேட்டான். அதற்குள் அங்கிருந்த வித்தியாசத்தை கவனித்திருந்த ஜீவா ஆமோதிப்பாக தலையசைத்தான். எனக்கும் அதான் தோணும், சிந்திக்கலாம். அவனும் சொல்ல ஹரிஷ் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். அவன் கால்கள் தரையை தொட்ட அடுத்த நொடி உடலில் ஒரு மெல்லிய அதிர்வு ஓடியது. அந்த உணர்வை அவன் ஏற்கனவே ஒரு முறை உணர்ந்திருக்கிறான். வைரவேலிடமிருந்த பானைகள் வெளிப்பட்ட போது அவன் இதே போன்ற ஒரு அதிர்வைத்தான் உணர்ந்தான். அந்த பள்ளத்தை உற்று நோக்கியவன் சரிவின் நடுவே இறங்குவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என பார்த்தான். ஹரிஷ், உன் மனசுல என்னவோ ஓடுதுன்னு தெரியுது, அது என்ன இப்பவே சொல்லிடு. ஜீவா கேட்க, நாம இந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி பார்க்கணும், எனக்கு என்னமோ இதுக்குள்ள ஒரு பானை இருக்கிற மாதிரி தோணுது என்றான் அவன். என்ன சொல்ற ஹரிஷ், உண்மையாவே இங்க பானை இருக்கும்னு நினைக்கிறியா? அது எப்படி சாத்தியம்? ஜீவா ஆச்சரியத்துடன் கண்களை விரிக்க. ஆமா, ஹரிஷ் மறுபடியும் தலையை அசைத்தான். ஆனா நீ பானைகளை தேடுற விஷயம் ரங்கராஜுக்கும் தெரியுமே, அப்படி இங்க பானை இருந்திருந்தா அவரே உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. ஜீவா கூற ஹரிஷுக்கும் அது சரிதான் என்று தோன்றியது. ஒருவேளை அவருக்கே அது தெரியாம இருந்திருந்தா? ஹரிஷ் சட்டன கேள்வி எழுப்ப, அவங்களோட இடம், இதுக்குள்ள பானை இருக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்கும்? ஜீவாவும் தன்னுடைய கருத்தை கூறினான். அவர்கள் இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஹரிஷின் பார்வை அங்கிருந்த ஒரு பாறையின் மீது விழுந்தது. அதை உற்று பார்த்தவன் வேகமாக பாறையை நெருங்கினான். ஜீவாவும் அவன் பக்கத்தில் வந்து நின்று அது என்ன என்று பார்க்க ஹரிஷ் அதன் மீது இருந்த மண் துகள்களை ஊதினான். அது சாதாரண பாறை இல்லை, அதன் மேல் பகுதியில் ஏதோ செதுக்கப்பட்டிருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு செதுக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் மங்கி இருந்தாலும் சில குறியீடுகள் மட்டும் தெளிவாக தெரிந்தன. தன் பேக்ல இருந்து ஒரு லென்ஸை எடுத்த ஹரிஷ் அந்த எழுத்துக்களையும் குறியீடுகளையும் உற்று பார்த்தான். என்ன ஹரிஷ் இது? ஜீவா ஆர்வம் தாங்க முடியாமல் கேட்க, இது ஒரு கல்வெட்டு என்ற ஹரிஷ் அதிலிருந்த பழங்கால எழுத்துக்களை படிக்க முயற்சித்தான். அவனுக்கு பழங்கால பொருட்கள் மற்றும் எழுத்துக்கள் பற்றி நன்றாக தெரியும். சிறு வயதிலிருந்தே அதற்காக பயிற்சி எடுத்திருக்கிறான். முதலில் அந்த குறியீடுகளை உற்று பார்க்க அதில் 9 சிறிய வட்டங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அந்த 9 வட்டங்கள் என்பது பானைகளை நினைவுபடுத்த ஹரிஷின் கண்கள் இன்னும் கூர்மையானது. 9 பானைகளில் ஒரு பானை மட்டும் வித்தியாசமாக ஒரு முக்கோண சின்னத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. ஹரிஷ் அந்த முக்கோணத்தை கவனமாக பார்க்க அது சாதாரண முக்கோணமாக தெரியவில்லை, 3 மலைகள் சந்திக்கும் வடிவம் போல இருந்தது. அவன் மெதுவாக திரும்பி பக்கத்தில் இருந்து சரிவை பார்த்தான். 3 சரிவுகள், அதன் நடுவில் பள்ளம், பாறையில் பொறிக்கப்பட்டிருக்கும் அதே சின்னம். சிவா, சந்தேகமே இல்ல, இங்கதான் 5வது பானை இருக்கு, ஹரிஷ் உறுதியாக சொல்ல. அப்படியா? அந்த பாறையில அதை பத்திதான் இருக்கா? எந்த இடத்துல இருக்குன்னு போட்டுருக்காங்களா என கேட்டான் அவன். அவங்க இந்த சரிவையும் அதுக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தையும் தான் குறியீடா காட்டியிருக்காங்க. என்னோட கெஸிங் சரியா இருந்தா அந்த பள்ளத்துக்குள்ளதான் ஏதோ ஒரு இடத்துல பானை இருக்கணும், ஹரிஷ் அடித்து சொன்னான். ஆனா இதுக்குள்ள எப்படி இறங்குறது? அதுக்கான எந்த வழி இருக்கிற மாதிரி தெரியலையே. அந்த பள்ளத்தை கவனித்த ஜீவா கேட்க, அதுக்கான வழியை நாம தான் கண்டுபிடிக்கணும் என்ற ஹரிஷ் பாறையில் செதுக்கப்பட்டிருந்த அந்த முக்கோண சின்னத்தை விரலால் தொட்டான். அடுத்த செகண்ட் சடனாக பள்ளத்தின் நடுவில் இருந்து ஒரு பெரிய காற்று சுழல் எழுந்தது. மண் துகள்களும் காய்ந்த இலைகளும் சேர்ந்து மேலே வரை சுழல ஜீவா திடுக்கிட்டான். அதே நேரம் ஹரிஷ் கையை வைத்திருந்த அந்த முக்கோண சின்னம் மெல்ல அதிர்ந்தது. அவன் உடம்பில் மின்சாரம் மூடியதை போல உணர்ந்தான். அவள் பட்டன விரலை பின்னால் இழுக்க அதே நொடி தரை லேசாக குலுங்கியது. ஜீவா ஹரிஷை பார்க்க அவன் ஒன்றுமில்லை என்பதை போல கண்ணை அசைத்தான். அதே சமயம் அந்த பள்ளத்தில் இருந்து ஒரு கரகரப்பு சத்தம் கேட்டது. அப்படின்னா இந்த பாறையில தான் அந்த பள்ளத்துக்கு போறதுக்கான வழி இருக்கா? ஜீவா கேள்வி எழுப்ப, இதுக்குள்ள வழி இருக்கிற மாதிரி தெரியல, பட் இது அதுக்கான சாவின்னு நினைக்கிறேன் சொன்ன ஹரிஷ் மீண்டும் அந்த சின்னத்தின் மீது விரலை வைத்து அழுத்த அது மெதுவாக ஒளிர்ந்தது. அதே சமயம் ஹரிஷின் மனதில் சில காட்சிகள் பிளாஷ்களை போல ஓடத் தொடங்கியது. அதில் போர் வீரர்களின் உடையணிந்த சிலர் ஏதோ ஒரு பொருளை அந்த மலைகளுக்கு நடுவில் கொண்டு வந்து மறைத்து வைத்தனர். அதில் ஒருவன் அந்த பாறையின் மீது சின்னத்தை செதுக்கினான். 9ல் 1 இங்கே பாதுகாக்கப்படும். தகுந்தவன் வரும்போது இந்த அடையாளத்தை அவன் காண்பான். அவனுக்கு உண்மையான திறன் இருந்தால் மட்டுமே பானையை எடுக்க முடியும், இல்லை என்றால் பெரும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள நேரிடும். அதே போன்று தீய எண்ணத்தோடு இதை எடுக்க முயற்சித்தால் முக்கோண சரிவு அவர்களை தின்றுவிடும். அவன் கர்ஜிப்பது போல கூற அந்த குரல் ஹரிஷின் காதில் முழங்கியது. சட்டனாக கண்விழித்தவன் கையை பின்னால் இழுத்துக் கொண்டான். இப்ப என்ன தெரிஞ்சது? ஜீவா அவசரமாக கேட்க, அவன் சந்தேகப்பட்டது சரிதான், அந்த பானை இங்கதான் இருக்கு, ஆனா அதை சுற்றி ஏதோ பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் யோசனையோடு பதில் சொன்னான். பாதுகாப்பு ஏற்பாடு என்ன மாதிரி உருவாக்கி இருக்காங்கன்னு தெரியலையே, எனக்கு இந்த இடத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி மர்மமா தெரியுது. ஜீவா சொல்ல, அது உண்மைதான், ஏன்னா நிஜமாவே இதுக்குள்ள ஒரு பெரிய மர்மம் புதஞ்சிருக்கு. பதிலுக்கு ஹரிஷ் சிரித்துக் கொண்டே சொன்னான். சரி, அடுத்து என்ன? ஹரிஷின் மனம் அறிந்தவனாக ஜீவா கேட்க, வேற என்ன, இந்த சரிவுக்குள்ள எப்படி இறங்குறதுன்னு கண்டுபிடிக்கணும். அவன் சொல்லும் போதே பின்னால் இருந்து கூச்ச சத்தங்கள் கேட்டது. ஹரிஷ், ஜீவா, எங்க இருக்கீங்க? ரங்கராஜின் குரல் ஒலிக்க ஹரிஷ் சட்டென கீழே இருந்த மண்ணை அள்ளி அந்த பாறையின் மீது கூவினான். இப்போது செதுக்கப்பட்டிருந்த வடிவங்கள் அதற்குள் மறைந்து போக கையை தட்டியவன் யாரையோ அழைப்பது போல விசிலடித்தான். உடனே அந்த தலைவன் குதிரை அவன் அருகில் வந்து நிற்க அவன் செய்வதை புரிந்து கொண்டு ஜீவாவும் விசிலடித்தான். இப்போது அவன் ஏறி வந்த குதிரையும் பக்கத்தில் வந்தது. அதில் தாவி ஏறிய இருவரும் முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டனர். 2 குதிரைகளின் முதுகிலும் தட்ட அவை முன்னோக்கி சென்றன. அந்த குதிரைகள் போவதை கவனித்த மற்ற குதிரைகளும் பின்தொடர இருவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றனர். ரங்கராஜும் ராகினியும் பதட்டத்துடன் ஓடி வர அவர்களுடன் சோழகுலத்தாட்கள் இருந்தனர். எல்லோருமே பயந்து போயிருந்தனர். எதிரில் புகை மண்டலமாக ஏதோ காட்சி தெரிய அவர்கள் நடப்பதை நிறுத்தி அந்த திசையில் உற்று பார்த்தனர். அந்த புகையின் நடுவில் இருந்து முதல் குதிரை வெளியே வர அதில் கம்பீரமாக ஹரிஷ் உட்கார்ந்திருந்தான். அந்த காட்சியே அவர்களுக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்த அடுத்ததாக ஜீவாவும் வெளியே வந்தான்.
அவர்களுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான குதிரைகள் சீரான வேகத்தில் பின்தொடர எல்லோரும் ஆச்சரியம் தாங்க முடியாமல் அப்படியே உறைந்து போய் நின்றனர். ரங்கராஜுக்கும் ராகினிக்கும் ஹரிஷை பற்றி தெரியும். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் சமாளித்து விடுவான் என்பதை அறிவார்கள். ஆனாலும் அவர்கள் முக்கோண சரிவின் பக்கம் சென்றிருந்தது அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. இப்போது அவன் பத்திரமாக திரும்பி வந்ததை பார்த்ததும் தான் அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. அவர்கள் அருகே வந்ததும் இருவரும் குதிரையிலிருந்து கீழே குதிக்க, ஹரிஷ், ஜீவா, உங்களுக்கு எதுவும் இல்லையே? ரங்கராஜ் அவசரமாக கேட்டார். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குதிரைங்க தான் எதையோ பார்த்து பயந்திருக்கு. குதிரையின் முதுகை தடவியபடி ஹரிஷ் சொல்ல, ரங்கராஜின் கண்களில் மறுபடியும் ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறீங்க? ஹரிஷ் உருவத்தை உயர்த்த, இல்ல, இது கொஞ்சம் முரட்டு குதிரை, அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அடிபணிஞ்சு போவாது. ஆனா உங்ககிட்ட ஒரு பூனைக்குட்டி மாதிரி சமத்தா நிக்குது, அதான் என்னால நம்ப முடியல. அவர் பதில் கூறினார். அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, அதுங்களோட மனநிலையை சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் என்ற ஹரிஷ், இந்த குதிரைங்க பயப்படுற அளவுக்கு இங்க ஆபத்தான விலங்குகள் ஏதாவது இருக்கா என கேட்டான். எல்லா காடுகளையும் இருக்கிற மாதிரி புலி, சிங்கம்னு 1-2 காட்டு மிருகங்கள் இங்கேயும் இருக்கும். ஆனா அதுங்களோட எல்லையை தாண்டி ஆசிரமத்து வரைக்கும் வந்ததில்லை என்ற ரங்கராஜின் பார்வை ஒரு பயத்துடன் முக்கோண சரிவை கவனித்தது. நாம இங்க 2 பேச வேண்டாம், வாங்க ஆசிரமத்துக்கு போறோம். நீங்க இங்க வந்து முதல் நாளே இப்படி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவசரமாக சொன்னவர் அவர்களை அழைத்துக் கொண்டு முன்னால் நடக்க ஹரிஷும் ஜீவாவும் அர்த்தத்துடன் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டனர். ஹரிஷ், நீ ஓகே தானே? இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ராகினியும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்க, நீதான் பாக்குறியே நான் நல்லா தானே இருக்கேன். ஹரிஷ் புன்னகைத்தான். ஆசிரமத்தை அடையும் வரை ஹரிஷும் ஜீவாவும் எதுவும் பேசவில்லை. ஆட்கள் எல்லோரும் விலகி போன பிறகு அவர்கள் இருவரையும் பார்த்த ரங்கராஜ், நீங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, விருந்து ரெடியா இருக்கு என்றார். சம்மதித்த இருவரும் அவர்கள் காட்டிய ரூமுக்குள் போக கதவை அடைத்த ஜீவா ஹரிஷின் பக்கம் திரும்பினான். அந்த பானையை பத்தின விஷயம் ஏன் ரங்கராஜுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிற ஹரிஷ்? அவரை சந்தேகப்படுறியா? ஜீவா கேட்க, சந்தேகப்படுறேன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சே மறைச்சிருந்தா, நாகசக்தி வம்சம் மாதிரி இவங்களுக்கும் அந்த பானை மேல சென்டிமெண்ட் இருந்தா என்ன செய்யறது? நாம இவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாவோ இல்ல சண்டை போட்டோ எடுத்துட்டு போக முடியாது. அதனால முதல்ல அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உண்மையாவே அவருக்கு பானை பத்தி தெரியுமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு முடிவெடுத்துக்கலாம். ஹரிஷ் பதில் சொன்னான். ரங்கராஜ், ராகினி, ஹரிஷ் மற்றும் ஜீவா 4 பேரும் டைனிங் டேபிளில் உட்கார ஆட்கள் பரிமாறி விட்டு நகர்ந்தனர். நாங்க போன இடம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவனோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹரிஷ் மெதுவாக பேச்சை தொடங்க ரங்கராஜின் உடல் சிலிர்த்தது. அவரிடம் ஒரு அதிர்ச்சி தெரிந்தது. நானே சொல்லலாம்னு நினைச்சேன் ஹரிஷ், தயவு செஞ்சு நீங்க இனிமேல் அந்த பக்கம் எல்லாம் போயிடாதீங்க, அது ரொம்ப மோசமான இடம். அவர் வேகமாக கூற, ஆமா ஹரிஷ், அப்பா சொல்றது உண்மைதான். ராகினியும் அதை ஆமோதித்தார். அந்த இடத்தோட பேர் என்ன? அப்படி என்ன அங்க ஆபத்து இருக்கு? ஏன் நீங்க இவ்வளவு பதட்டமா வரீங்க? ஏன்னா நீங்க எல்லாரும் சாதாரண மனுஷனே இல்ல, நீங்களே அங்க போக பயப்படுறீங்கன்னா அந்த இடத்துல என்ன? ஹரிஷ் ஒரு அழுத்தத்துடன் கேள்விகளை அடுக்க, அதை பற்றி சொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை ரங்கராஜ் உணர்ந்தார். அந்த இடத்தோட பேரு முக்கோண சரிவு. சொல்லும் போதே அவருடைய குரல் லேசாக நடுங்கியது. அதே சமயம், தீய எண்ணத்தோடு நெருங்குபவர்களை இந்த முக்கோண சரிவு தின்றுவிடும் என்ற குரல் மீண்டும் ஹரிஷின் காதுக்குள் எதிரொலித்தது. அந்த இடத்தோட பேரு முக்கோண சரிவு, ரங்கராஜ் சொல்ல, அதே நேரம் அந்த இடத்தை பற்றி தன் காதில் விழுந்த வார்த்தைகள் ஹரிஷுக்கு நினைவு வந்தது. அவன் யோசனையில் மூழ்க சட்டென அவர்களுக்கு இடையில் ஒரு அமைதி சூழ்ந்தது. சோழகுல ஆசிரமம் உண்மையில் பெரியதாகவும் வசதியாகவும் இருந்தது. அதை சுற்றி அடர்த்தியாக மரங்கள் நடப்பட்டிருக்க அதுவே ஒரு பாதுகாப்பு சுவர் போல காணப்பட்டது. ஆசிரமத்தின் ஒரு பக்கம் அவர்களுக்குள்ள ஆட்களுக்கு சண்டை பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதனால் வாள்கள் உரசிக்கொள்ளும் சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்க, மற்றபடி அந்த இடம் ஒரு மாதிரி அமைதியான இறுக்கத்துடன் காணப்பட்டது. ஆனால் அந்த மொத்த மலை சரிவிலும் இயற்கை வளங்கள் கொட்டி கிடந்தன. ஏகப்பட்ட மூலிகை செடிகளும் பழங்கால மரங்களும் இருந்தன. ரங்கராஜ் எதற்காக தன்னை அவ்வளவு ஆர்வமாக அழைத்தார் என்று ஹரிஷுக்கு புரிந்தது. அவருடைய ஆசிரமம் அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. மௌனத்தை கலைக்கும் விதமாக ஹரிஷே பேசத் தொடங்கினான். அந்த முக்கோண சரிவு 3 மலைகள் சேர்ந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பா இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அதை தாண்டி பயப்படுற மாதிரி எதுவும் தெரியலையே. அவன் மறுபடியும் ஆரம்பித்த இடத்திற்கே வந்து நின்றான். அதே சமயம் அந்த இடத்தை நினைக்கும் போது அவனுடைய உடலில் ஒரு விசித்திரமான அதிர்வு ஓடுவது போல இருந்தது. நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்லாம இருக்க முடியாது ஹரிஷ். ஆனா நான் சொல்ற விஷயத்த உங்களால எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல. அவர் பீடிகை போட, நான் என் வாழ்க்கையில எத்தனையோ நம்ப முடியாத விஷயங்களை பார்த்துட்டேன். அதனால அதை விட இது ஒன்றும் ஷாக்கிங்கா இருக்காது. சிரித்தான் ஹரிஷ். இந்த ஆசிரமம் இருக்கிற மலைப்பகுதி முன்னாடி வெறும் காடா மட்டும் இருக்கல, இது எங்க சோழகுலத்தோட ரகசிய இடமாவும் இருந்துச்சு என ரங்கராஜ் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ரகசிய இடம்? ஜீவா குறுக்கிட, ஆமா, பழங்காலத்துல இந்த மலைகள் எல்லாம் காவல் இடங்களா யூஸ் பண்ணாங்க. பல ரகசிய பொருட்களை இங்க பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அவர் சொன்னதும் ஹரிஷும் ஜீவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். எங்களோட குலத்துக்கு நிறைய வீர வரலாறுகள் இருக்கு. அவங்க நிறைய பொக்கிஷங்களையும் சேர்த்து வச்சிருந்தாங்க. இப்பவும் நாங்க அதை பாதுகாக்கிறோம். ஆனா சில விஷயங்கள் ரொம்பவே அபூர்வமானதா இருக்கும். அது எக்காரணத்து கொண்டும் எதிரிகளோட கைக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வாரிசுகளான எங்களுக்கே தெரியாம மறைச்சு வச்சாங்க. அதை பத்தி அவங்க எங்ககிட்ட சொன்னதும் இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க நிறைய சக்தி வளையங்களையும் உருவாக்கி இருப்பாங்க என்றவர் ஒரு இடைவெளி விட்டு பின் தொடர்ந்தார். அந்த பொருட்கள் எல்லாமே முக்கோண சரிவுக்குள்ளதான் பாதுகாக்கப்படுறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை விட முக்கியமா, அந்த முக்கோண சரிவு இயற்கையா உருவான இடமே இல்லை. அது சக்தி வாய்ந்த சித்தர்களால உருவாக்கப்பட்டது. அவர் சொல்லிக்கொண்டே போக மற்றவர்கள் கவனமாக உள்வாங்கினார்கள். அந்த சரிவுக்கு நடுவுல ஒரு பள்ளம் இருக்கும். அதுவே ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரிதான். தகுதி இல்லாத ஆளுங்க அதுக்குள்ள போனா உயிரோட வெளியில வரவே முடியும். அதுக்குள்ள இந்த மாதிரி அபூர்வமான பொக்கிஷங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் உள்ள இறங்கி அதை எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க யாருமே திரும்பி வரல. இன்ஃபேக்ட்
அவங்களோட உடம்பை எடுக்க கூட யாருமே தயாரா இல்லை. அதுக்கப்புறம் யாருமே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. நாங்களும் யாரையும் போக விடுறதில்லை. இன்னும் சொல்ல போனா சில சமயங்கள்ல நாங்க வளர்க்குற விலங்குகளே அந்த பக்கம் போய் பள்ளத்துக்குள்ள விழுற மாதிரி சிச்சுவேஷன் நடந்தது. அதனால மொத்தமாவே யாரையுமே அந்த பக்கம் போக வேண்டாம்னு தடை பண்ணிட்டோம். அவர் சொல்லி முடிக்க ஹரிஷின் முகம் இன்னும் தெளிவடையவில்லை. நீங்க சொல்ற காரணம் எல்லாமே நியாயமானதா தான் இருக்கு. இந்த மாதிரி நம்பிக்கைகள் எல்லா பழங்கால இடங்கள்லயுமே இருக்கு. அதுக்காக நீங்க இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது என்ற ஹரிஷ் இன்னும் எங்க கிட்ட சொல்லாத விஷயம் ஏதாவது இருக்கா? ஒரு கூர்மையான பார்வையுடன் கேட்க ரங்கராஜ் ஒரு மெச்சுதலான பார்வை பார்த்தார். உண்மையிலேயே நீங்க ஒரு ஜீனியஸ் தான் ஹரிஷ். பட் எதனால உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? அவர் அவனையே திருப்பி கேட்டார். அதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட குதிரைகள் மொத்தமும் மிரண்டு போய் ஓடி வந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சப்போ நீங்க பெருசா ஷாக் ஆன மாதிரியே இல்ல. நாங்க முக்கோண சரிவு பக்கம் போனதை நினைச்சுதான் நீங்க ரொம்ப பதட்டப்பட்டீங்க. அதை வச்சுதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹரிஷ் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஷார்ப்பாக கவனிப்பான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தான். அது அந்த பொருட்களை பாதுகாக்க அவங்க சக்தி வளையங்களை மட்டும் உருவாக்கல, அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நைட்டு நேரத்துல அந்த பக்கம் வினோதமான உயிரினங்களோட நடமாட்டம் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஆசிரமத்தை சேர்ந்த சிலரும் அதை பார்த்திருக்காங்க. குதிரைகள் மிரண்டு ஓடி வந்தது கூட அந்த மாதிரி உயிரினத்தை பார்த்ததுனாலதான் இருக்கும். இந்த அப்பப்ப நடக்கிற ஒண்ணுதான். அதனாலதான் எங்களுக்கு அது புதுசா தெரியல. ரங்கராஜன் விளக்கினார். அந்த மாதிரி ஏதாவது உயிரினம் உங்களை அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு தான் நாங்க ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா 100 வருஷங்களா வாழ்ற அந்த உயிரினம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். நீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆனவர்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் எங்க இடத்துக்கு வந்து உங்களுக்கு சின்னதா சங்கடம் நடந்தாலும் அது எங்க குலத்தோட கௌரவத்தை தான் பாதிக்கும். அதனாலதான் பயணம். அவர் மேலும் சொல்ல ஹரிஷ் புரிந்தது என தலையசைத்தான். அந்த குதிரைகளிடமிருந்தும் அவன் இதே உணர்வைத்தான் பெற்றான். அதிலிருந்தே அவர் சொல்வது பொய்யாக இருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றியது. அதன் பிறகு அந்த ஆசிரமத்தை சுற்றி பார்ப்பதில் நேரம் கழிய அங்கிருந்த பொருட்கள் எல்லாமே அவர்களின் பாரம்பரியத்தை எடுத்து காட்டியது. நிறைய கலைப்பொருட்கள் ஹரிஷின் ஆர்வத்தை தூண்ட அதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான். பகல் முடிந்து இரவு நெருங்க தொடங்க அந்த ஆசிரமம் முழுவதும் ஆழ்ந்த அமைதியில் மூழ்க தொடங்கியது. அந்த அமைதிக்குள் ஒரு மறைமுக பதட்டம் ஒளிந்திருப்பதை ஹரிஷ் உணர்ந்தான். அவன் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ரங்கராஜிடம் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினால் நிச்சயம் அவர் அனுமதிக்க மாட்டார். அவரை மறுத்துவிட்டு போவது சரியாக இருக்காது. ஆனால் அவனுக்கு அந்த பானை தேவை. அதனால் மொத்த பேரும் உறங்கிய பிறகு அங்கே போகலாம் என முடிவு செய்திருந்தான். டின்னர் முடிந்த பிறகு எல்லோரும் அவரவர் ரூமுக்கு போக கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்த ஹரிஷும் ஜீவாவும் மெதுவாக ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்தனர். பாதுகாப்புக்காக அங்கங்கே ஆட்கள் சுற்றி கொண்டிருக்க அவர்களின் கண்ணில் படாமல் நழுவினார்கள். ஆசிரமத்திற்கு பின்பக்கமாக குதிரைகள் அடைக்கப்பட்டிருக்க சத்தமில்லாமல் அந்த இடத்தை நெருங்கியவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தனர். ஹரிஷ் மற்றவர்களின் கவனத்தை கவராத வகையில் மெதுவாக விசில் அடிக்க பதிலுக்கு ஒரு குதிரை கனைத்தது. அந்த திசையை நோக்கி சென்றவன் குதிரையை அவிழ்த்து அதன் மீது ஏறினான். ஜீவாவும் அவனை பின்பற்றி தன்னுடைய குதிரையில் ஏறிக்கொள்ள கொஞ்ச தூரம் வரை சத்தம் வராமல் குதிரைகளை மெதுவாக நடத்தி சென்றனர். குறிப்பிட்ட தூரம் போனதும் அதன் கழுத்தில் தட்டி முக்கோண சரிவு இருக்கும் பக்கம் திருப்பினார்கள். அடுத்த கொஞ்ச நேரத்தில் 2 குதிரைகளும் அந்த முக்கோண சரிவை அடைந்திருக்க குதிரைகளில் இருந்து குதித்தனர். பாதுகாப்பாருங்க, ஏதாவது ஆபத்து வந்தா யோசிக்காம இங்கிருந்து தப்பிச்சு ஓடிருங்க. உணர்வுகளால் அந்த குதிரைக்கு அறிவுறுத்திய ஹரிஷ் ஜீவாவை அழைத்துக் கொண்டு கல்வெட்டு இருந்த பாறையை நோக்கி சென்றான். அந்த மலை சரிவுகள் இருட்டில் இன்னும் பயங்கரமாக காட்சியளித்தது. ஆனால் அவர்கள் இருவரும் இதைவிட மோசமான சூழலை சந்தித்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த பயமும் ஏற்படவில்லை. ஹரிஷ் அந்த பாறையின் மீது போட்ட மணலை தட்டிவிட மீண்டும் அந்த 9 வட்டங்கள் வெளிப்பட்டது. அதில் ஒன்று மட்டும் முக்கோண சின்னத்துடன் இணைக்கப்பட்டிருக்க இதுவாதான். ஹரிஷ் முணுமுணுக்க எது என கேட்டான் ஜீவா. கீழே போறதுக்கான சாவி என்றவன் ஏற்கனவே செய்தது போல அந்த சின்னத்தின் மீது விரலை வைத்து அழுத்தினான். அடுத்த நொடி அது ஒளிர தொடங்க ஹரிஷ் கையை எடுக்காமல் அப்படியே வைத்திருந்தான். பாறையின் உள்ளே இருந்து மெல்ல ஒரு அதிர்வு தோன்றி தரை முழுவதும் பரவ ஆரம்பித்தது. ஹரிஷ்! ஜீவா ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் அழைக்க பாத்துக்க என்ற ஹரிஷ் சின்னத்தின் மீது விரலை இன்னும் அழுத்தமாக வைத்தான். பள்ளத்தில் நடுவிலிருந்து ஒரு விதமான சத்தம் எழுந்தது. மண் துகள்கள் சுழன்று காற்றில் பறந்தன. பள்ளத்தை எட்டி பார்த்த ஜீவா அங்கே ஏதோ மூவ் ஆகுது என்றான். அவன் சொன்னதும் ஹரிஷின் பார்வையும் அந்த பள்ளத்தை நோக்கி திரும்பியது. அதற்குள் இருந்து 2 சிவப்பு ஒளிகள் மின்னுவது போல ஜொலிக்க அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய உருவம் இருட்டில் இருந்து மேலே ஏறி வந்தது. அதன் உடல் ஒரு நார்மலான கரடியை விட பெரியதாக இருக்க முகம் கரடியை போலத்தான் இருந்தது. ஆனால் அதன் கண்கள் மட்டும் வித்தியாசமாக சிவப்பு நிறத்தில் காணப்பட்டது. அதன் கால்கள் ஒவ்வொரு முறை தரையை தொட்ட போதும் நிலம் அதிர்ந்தது. ஜீவாவின் இதயம் வேகமாக துடித்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் என்றான். ஹரிஷோ எந்த அசைவும் இல்லாமல் அந்த உயிரினத்தையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். அவனுடைய கை இன்னும் சின்னத்தின் மீதுதான் இருந்தது. மேலே வந்த உயிரினம் ஹரிஷையும் அவருடைய கை இருந்த திசையையும் மாறி மாறி பார்த்தது. பெண் மெதுவாக அவனை நோக்கி அடியெடுத்து வைக்க ஜீவா எச்சரிக்கை அடைந்தான். அவனுடைய கை ஆயுதத்தை நோக்கி செல்ல அவசரப்பட்டு எதுவும் செய்யாது ஜீவா, அது இந்த இடத்தோட பாதுகாவலன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் அவனை தடுத்தான். அப்படியே அந்த சின்னத்திலிருந்தும் விரலை எடுக்க அந்த உயிரினம் ஒரு நொடி நின்றது. அது ஹரிஷை கவனமாக பார்த்தது. அதே நேரம் பள்ளத்தின் அடியில் இருந்து மறுபடியும் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. பெரிய பெரிய பாறைகள் உருளுவது போல அந்த சத்தம் இருக்க ஹரிஷும் ஜீவாவும் உள்ளே எட்டி பார்த்தனர். ஜீவாவின் கண்களுக்கு பெரிதாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஹரிஷால் அந்த இருட்டிலும் தெளிவாக பார்க்க முடிந்தது. பள்ளத்தின் அடியில் இருந்த ஒரு பெரிய பாறை தானாக திறக்க அதற்குள் இருந்து தங்க நிறத்தில் வெளிச்சம் வெளியே வந்தது. அந்த கோல்டன் கலர் ஒளி பானைகளை குறிக்கும் அடையாளம். அப்படி என்றால் அவன் கணித்தது சரிதான். 5வது பானை இங்குதான் இருக்கிறது. ஜீவா, நான் கெஸ் பண்ணது சரிதான். அந்த பானை இங்குதான் இருக்கு ஹரிஷ் உற்சாகமாக சொல்ல, அதே நேரம் எதிரில் நின்ற உயிரினம் ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்பியது. அது ஒரு எச்சரிக்கை போல இருக்க
ஹரிஷ் இப்போது அதை நேருக்கு நேராக பார்த்தான். நீ பாரு, நீ இந்த இடத்தோட பாதுகாவலன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பா நீ ஒரு தெய்வீக விலங்காதான் இருக்கணும். ஏன்னா உன்கிட்ட நான் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியையும் ஃபீல் பண்ணல. நான் பேசுறது உனக்கு புரியும்னு நம்புறேன். எனக்கு அந்த பானை வேணும். அதை எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவன் ஒரு உறுதியுடன் கூற அந்த உயிரினத்தின் சிவப்பு கண்கள் ஒரு கணம் பிரகாசமாக ஜொலித்து மங்கியது. என்ன விஷயம், அது கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? திடீர்னு பாஞ்சு அட்டாக் பண்ணிட போகுது. எதுக்கு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி தள்ளி நில்லு. ஜீவா அவனை பிடித்து பின்னால் இழுக்க ஹரிஷ் பதில் சொல்வதற்குள் அந்த உயிரினம் விலகி வழிவிட்டது. அதை கண்டு இன்னும் ஷாக்கான ஜீவா, என்ன அதுவே விலகி வழிவிட்டது என திகைப்புடன் கேட்டான். நான் தான் சொன்னேன், அது இந்த இடத்தோட பாதுகாவலன். அதுக்கு நாம என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கோம்னு நல்லாவே தெரியும். அது நம்ம எதுவும் செய்யாது, பாப்பலாம் என்று ஹரிஷ் இன்னும் கொஞ்சம் முன்னால் செல்ல ஒரு குறுகிய பாதை தெரிந்தது. அந்த பாதை சரிவின் மேலிருந்து கீழ் நோக்கி செல்ல 2 பேரும் மெதுவாக அதில் இறங்க தொடங்கினார்கள். அந்த கரடி போன்ற உயிரினம் இன்னும் அதே இடத்தில் தான் நின்று கொண்டிருந்தது. இதை பார்த்தா எல்லாரும் இவ்வளவு நாளா பயந்தாங்க. ரங்கராஜ் பண்ண பில்டப்பை பார்த்து நானே ஒரு நிமிஷம் மிரண்டுட்டேன். கீழே இறங்கி கொண்டிருந்த ஜீவா கேலியாக சொல்ல, தேவைப்பட்டா அது தாக்கவும் செய்யும் ஜீவா. அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற பொக்கிஷங்கள் எனக்கோ காணாம போயிருக்கும். இவ்வளவு வருஷமா அந்த மிருகம் தான் இதை காப்பாத்திட்டு வருது என்றான் ஹரிஷ். அதுவும் சரிதான், இதுக்கு நம்ம ஜாகிரதையாவே இருப்போம். ஜீவாவும் ஒப்புக்கொள்ள ஒரு வழியாக அந்த பாதையின் முடிவில் இருந்த பள்ளத்தை அடைந்தனர். அந்த இடத்தில் தான் பாறை விலகி உள்ளிருந்து தங்க நிறத்தில் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. ஹரிஷ் இன்னும் பக்கத்தில் போக அந்த இடைவெளியில் ஒரு கல் மேஜை இருந்தது. அதன் மேல் அந்த பழமையான பானை இருக்க அதிலிருந்து தான் தங்க நிறத்தில் வெளிச்சம் வந்தது. அந்த ஒளி சரிவு மொத்தத்தையும் பிரகாசமாக மாற்ற ஹரிஷ் கையை நீட்டி அந்த பானையை தொட முயற்சித்தான். அடுத்த செகண்ட் அவர்கள் நின்ற இடம் முழுவதும் நிலநடுக்கம் வந்தது போல அதிர்ந்தது. கூடவே அவர்களுக்கு பின்னால் வந்திருந்திருந்த காவல் உயிரினமும் கர்ஜிப்பது போல குரல் எழுப்பியது. அதன் கண்கள் மீண்டும் சிவப்பாக மின்ன, ஹரிஷ் ஏதோ தப்பா இருக்கு என ஜீவா கிசுகிசுத்தான். ஹரிஷுமே அதை உணர்ந்திருந்தான். இதுவரை எந்த பானையுமே இவ்வளவு எளிதாக அவனுடைய கைக்கு வந்து சேர்ந்ததில்லை. அவன் சந்தேகப்பட்டது போலவே அந்த பானையிலிருந்து ஒரு பெரிய சக்தி அலை வெளிப்பட்டது. அது நேராக ஹரிஷின் உடலை தாக்க வர அவன் சுதாரித்து விலகிக் கொண்டான். அந்த அலை பின்னால் இருந்த பாறையில் மோத அது சுக்குநூறாக உடைந்து விழுந்தது. அதை கண்டு இருவரும் அதிர்ச்சி அடைய, தகுதியானவன் மட்டும்தான் இதை தொட முடியும். ஒரு ஆழமான குரல் அந்த இடத்தில் எதிரொலித்து அடங்கியது. என்ன நடக்குது ஹரிஷ்? நீதான அந்த பானைகள் எடுக்கிறதுக்கு தகுதியானவன், ஒன்னாலே எடுக்க முடியலன்னா எப்படி? ஜீவா குழப்பத்துடன் கேட்க ஹரிஷின் முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை தெரிந்தது. எதையோ யூகித்தவன் கண்கள் நிமிர்ந்தான். ஜீவா, இன்னும் உனக்கு புரியல? இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு தகுதியானவன்னு நிரூபிக்கணும். அப்பதான் இது என் கைக்கு வரும். ஹரிஷ் சொல்ல அதை ஆமோதிப்பது போல அந்த இடம் மறுபடியும் ஒரு முறை அதிர்ந்தது. ஹரிஷும் ஜீவாவும் 5வது பானையை தேடி முக்கோண சரிவுக்கு வர அது அவர்களின் கண் முன்னாலேயே இருந்தது. ஆனால் ஹரிஷ் அதை தொடப்போகும் போது அந்த இடம் மொத்தமும் அதிர்ந்தது. அவன் தகுதியானவன் என்பதை நிரூபித்தால் மட்டும்தான் அந்த பானையை எடுக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. அதை எப்படி ஹரிஷ் நிரூபிக்கிறது? ஜீவா கேள்வி எழுப்ப, அதுக்கு ஏதாவது வழி இருக்கும், இதை கண்டுபிடிக்கும் சொன்ன ஹரிஷ் அந்த இடத்தை சுற்றி ஆராய்ந்தான். அங்கு வித்தியாசமாக எதுவும் தெரியவில்லை. ஏதோ யோசித்தவன் மீண்டும் அந்த பானையை தொட போக, ஹரிஷ் என்ன பண்ற? மறுபடியும் ஏதாவது ஷாக் அடிச்சிட்டு போகுது. ஜீவா பதறினான். என் தகுதியை நிரூபிக்கணும்னா அதுக்கு ஏதாவது சோதனை இருக்கணும்ல, அதை தெரிஞ்சுக்கதான் இப்படி பண்றேன் என்ற ஹரிஷ் அதை தொடப்போகும் நொடியில் நில்லு என்று ஒரு குரல் கேட்டது. அந்த ஒரு வார்த்தை பாறைகளில் பட்டு எதிரொலிக்க ஹரிஷும் ஜீவாவும் திரும்பி பார்த்தனர். அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்று புரியவில்லை. இங்கிருக்கும் பொக்கிஷங்களை பாதுகாக்க சக்தி வளையங்களை உருவாக்கி வைத்திருப்பதாக ரங்கராஜ் கூறியது அவர்கள் நினைவுக்கு வந்தது. இப்போது பேசும் குரல் அந்த சக்திகளில் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த ஹரிஷ், இதை எடுக்க நான் தகுதியானவன் நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டான். என்ன சோதனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா? அந்த குரல் மீண்டும் கேட்க, அது எவ்வளவு கஷ்டமான சேலஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பானை எனக்கு வேணும். ஹரிஷ் தன்னுடைய முடிவில் பிடிவாதமாக இருந்தான். உண்மையாகவே நீ இந்த பானையை பேராசைக்காக எடுக்கவில்லை என்று நாங்கள் எப்படி நம்புவது? அந்த குரல் சந்தேகம் எழுப்ப, அப்படி இருந்திருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த பாதுகாப்பு உயிரினம் கண்டிப்பா எங்களை இங்க அனுமதிச்சிருக்காரு. ஹரிஷ் புத்திசாலித்தனமாக பதில் சொல்ல சட்டென ஒரு அமைதி சூழ்ந்தது. உடனே இருவரும் எச்சரிக்கை அடைந்து எதிர்த்தாக்குதலுக்கு தயாராக நிற்க திடீரென பானை இருந்த மேஜை சுழல ஆரம்பித்தது. ஏய், என்ன நடக்குதுங்க? ஏதோ ஹாலிவுட் மூவிஸ்ல வர மாதிரி திடீர்னு உருளுது, உடையுது, குரல் வேற கேக்குது. அந்த நிலையிலும் ஜீவா கேலி செய்ய ஹரிஷ் அதை கண்டுகொள்ளாமல் இன்னும் 2 ஸ்டெப் முன்னால் போய் அதன் பக்கத்தில் நெருங்கி நின்றான். பானையின் வேகம் குறைந்து அது மெதுவாக சுழன்றது. ஒரு கட்டத்தில் சுழல்வது நிற்க ஹரிஷுக்கு நேராக இருந்த மேஜை பகுதியில் ஒரு முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. அது தங்க நிறத்தில் ஜொலிக்க அந்த முத்திரையை பார்த்த ஹரிஷின் கண்கள் மின்னியது. இது போர்க்கள முத்திரை. அவன் மெதுவாக சொல்லும் போதே மீண்டும் அந்த குரல் ஒலித்தது. முதல் சோதனை என்ற அந்த குரல் ஒரு நொடி இடைவெளி விட்டு வீரத்துக்கானது என்றது. அதே நேரம் அந்த பள்ளத்தில் ஒரு மூலையில் இருந்த இருள் மெதுவாக அசைந்தது. உடனே அந்த திசையை பார்த்த ஜீவா ஹரிஷ் என்று அழைத்து அதை சுட்டிக்காட்டினான். அதற்குள் அந்த இருள் மெதுவாக வடிவம் எடுக்க ஆரம்பித்தது. சில நொடிகளில் அது முழுமையான வடிவத்திற்கு வந்திருக்க அது ஒரு மனித உருவம். அந்த நபரின் உடலில் போருக்கு அடையாளமாக கவசம் இருக்க முகத்திலும் ஒரு இரும்பு கவசத்தை அணிந்திருந்தான். அவனுடைய கையில் ஒரு நீளமான வாள் இருந்தது. கண்கள் இருக்கும் இடத்தில் மட்டும் அந்த கரடிக்கு இருந்தது போலவே சிவப்பு நிறத்தில் ஜொலித்தது. ஓ, இந்த சிவப்பு கண்கள் தான் இங்க இருக்கிற பாதுகாப்பு சக்திகளுக்கு அடையாளம் கொண்டது. ஹரிஷ் தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஏன் இதற்கு முன்பு இந்த இடத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் திரும்பி வரவில்லை என்று இப்போது அவனுக்கு புரிந்தது. ஏனென்றால் அந்த போர் வீரனிடமிருந்து மிகப்பெரிய ஆற்றல் அலைகள் வெளிப்பட்டது. அவனை வெல்வது அவ்வளவு எளிதான ஒன்றாக இருக்காது என ஹரிஷுக்கு புரிந்தது. இந்த பானையை பாதுகாப்பவன் மிகப்பெரிய வீரனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது தீய சக்திகளின் கைக்கு போனால் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும்.
அதற்காகவே இந்த சோதனை. இதற்கு மேல் நீயே நினைத்தாலும் இதிலிருந்து பின்வாங்க முடியாது. உன் முன்னால் இருக்கும் போர் வீரனை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த குரல் உத்தரவிட ஜீவாவும் ஹரிஷுடன் இணைந்து கொள்ள முயற்சித்தான். இல்ல ஜீவா, இது எனக்கான சோதனை. அது மட்டும் இல்லாம எதிரில் ஒருத்தர் மட்டும் இருக்கும்போது நாம 2 பேரும் சேர்ந்து அவங்க கூட மோதினா அது சரியா இருக்காது. நான் பாத்துக்கிறேன். ஹரிஷ் கூற அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஜீவா ஒதுங்கி நின்றான். அவனுக்கு ஹரிஷ் மீது முழு நம்பிக்கை இருந்தது. அதற்குள் ஹரிஷின் முன்னால் வந்து நின்ற அந்த நபர் மெதுவாக தன் வாளை உயர்த்தினான். ஹரிஷ் தனக்கான ஆயுதத்தை தேட முயற்சித்தான். ஆனால் அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் எதிராளி மின்னல் வேகத்தில் ஹரிஷை நோக்கி பாய்ந்தான். அவனுடைய வாள் காற்றை கிழித்தது. கடைசி நொடியில் ஹரிஷ் வேகமாக விலகிக் கொள்ள அந்த வாள் தரையில் மோதி அங்கிருந்த கற்கள் சிதறின. அப்போதுதான் அந்த வாளிலும் ஆற்றல் அலைகள் பரவி இருப்பதை உணர்ந்த ஜீவா ஹரிஷ் பார்த்து என்று கத்தினான். ஹரிஷிடம் இப்போது நைட் டாகர் கத்தி மட்டும்தான் இருந்தது. அவன் குளிர் நிலவு வாளை ஆசிரமத்திலேயே விட்டுவிட்டு வந்திருந்தான். அவன் இன்னும் ஆயுதம் இல்லாமல் நின்று கொண்டிருக்க அந்த வீரன் அதை பற்றியெல்லாம் அக்கறை காட்டவில்லை. அவனுடைய ஒரே நோக்கம் ஹரிஷை கொல்ல வேண்டும் என்பது போலத்தான் இருந்தது. ஹரிஷ் முதலில் எதிரில் இருந்த நபரின் அசைவுகளை கவனித்தான். அவனுடைய ஒவ்வொரு தாக்குதலும் ஒரு பயிற்சி பெற்ற போர் வீரனின் துல்லியத்துடன் இருந்தது. இந்த முறை அவனுடைய வாள் ஹரிஷின் மார்பை நோக்கி வந்தது. சட்டென தலையை குனிந்த ஹரிஷ் அப்படியே சுழன்று அவன் கையை பிடித்து திருப்பினான். இருவரும் சில நொடிகள் போராடினார்கள். அந்த வீரனின் பலம் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் ஹரிஷ் தன்னுடைய மன உறுதியை நம்பினான். அவன் எதிர்பாராத நொடியில் அந்த வீரனின் கால்களில் தட்டிவிட எதிராளி ஒரு நொடி தடுமாறினான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஹரிஷ் சட்டென அவன் கையில் இருந்த வாளை பறித்தான். அப்படியே அவனை கீழே தள்ளிவிட அந்த வீரன் தரையில் விழுந்தான். ஆனால் அடுத்த நொடியே அதே வேகத்தில் எழுந்து நின்றவனின் கையில் புதிதாக ஒரு வாள் முளைத்திருந்தது. இப்போது 2 பேரின் கைகளிலும் ஆயுதங்கள் இருந்ததால் அவர்களின் சக்தி சரிசமமாக காணப்பட்டது. இப்பதான் நியாயமான போட்டி ஆரம்பிக்கப்படும். ஹரிஷ் சொல்ல அந்த வீரனின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் தெரியவில்லை. அவன் ஒரு இயந்திரம் போல அமைதியான முகத்துடன் காணப்பட்டான். இருவரும் இப்போது அரைவட்டத்தில் சுழல இந்த முறை சண்டை இன்னும் வேகமாக நடந்தது. வாள்கள் மோதிக்கொள்ளும் சத்தம் அந்த இடத்தை அதிர வைத்தது. 2 பேரும் சமமான பலத்துடன் மோதிக்கொண்டே இருக்க அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வருவது போலவே தெரியவில்லை. அந்த நேரத்தில் ஹரிஷ் ஒரு விஷயத்தை கவனித்தான். அந்த வீரன் ஒரே மாதிரியான தாக்குதல் முறைகளை தான் பயன்படுத்தினான். அதை கொஞ்ச நேரம் தீவிரமாக அவதானித்தவன் எதிராளியின் பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடித்தான். அடுத்த நொடி அந்த வீரன் வேகமாக தாக்கிய போது காற்றில் எம்பி உயரமாக சுழன்ற ஹரிஷ் அவனுடைய மார்பில் உதைத்தான். இதனால் அவன் 2 அடிகள் பின்னால் நகர அதே வேகத்தில் முஷ்டியை மடக்கி அவனுடைய ஒரு கன்னத்தில் குத்தினான். ஹரிஷுடைய ஆற்றல் அலைகளும் சேர்ந்து அவனுடைய கைக்கு பரவியதால் எதிரி அணிந்திருந்த போர் கவசம் உடைந்தது. இதனால் தடுமாறி பின் நேராக நின்றான் அந்த போர் வீரன். அவன் கண்களில் இருந்த சிவப்பு நிற ஒளி இன்னும் பிரகாசமாக ஜொலித்தது. பின் மங்கியது. ஹரிஷின் முன்னால் வாளை தரையில் ஊன்றியவன் ஒரு காலை மண்டியிட்டு அமர்ந்தான். பின்பு மெதுவாக தலையை குனிந்த அந்த நொடியில் வீரனின் உடல் தங்க நிறமாக மாற ஆரம்பித்தது. அப்படியே மின்மணி பூச்சிகளைப் போல அவன் உடல் சிதற மொத்த உடலும் ஒளியாக மாறி மறைந்தான். வீர சோதனை முடிந்தது, நீ வெற்றி பெற்று விட்டாய். பாறைக்குள் இருந்து குரல் ஒலிக்க ஜீவா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஒரு வழியா முடிஞ்சிருச்சு போல, இனி அந்த பானை எடுக்கலாமா? அவன் உற்சாகமாக சொல்ல ஹரிஷ் சிரித்தான். அவசரப்படாத ஜீவா, இதான் முதல் டெஸ்ட், இன்னும் இருக்கு. அவன் சொல்லும் போதே அந்த மேஜை சுழல ஆரம்பித்தது. அடுத்த சோதனைக்கு தயாராக இரு குரல் ஒலிக்க அந்த இடம் மீண்டும் ஒரு முறை அதிர்ந்து அடங்கியது. வேகமாக சுழன்ற மேஜை மெதுவாகி பின் நிற்க ஹரிஷுக்கு நேராக இருந்த சின்னம் ஒளிர்ந்தது. அதன் வடிவத்தை உற்று பார்த்த ஹரிஷ், அப்படின்னா அடுத்தது புத்திசாலித்தனத்தை டெஸ்ட் பண்ற சோதனையா என்று முணுமுணுத்தான். அதை உறுதி செய்வது போல 2வது சோதனை அறிவுக்கானது என்ற வார்த்தைகள் எதிரொலித்தது. அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்த சரிவில் ஏதோ சத்தம் கேட்க இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கிருந்த பாறை சுவர் 2ஆக பிரிய அதற்குள் இருந்து 3 குறுகிய பாதைகள் வெளிப்பட்டன. அந்த 3 பாதைகளின் முன்பு நடுவில் 3 கல் தூண்கள் இருந்தன. அவற்றில் பழமையான எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருக்க 2 பேரும் அந்த கல் தூண்களின் அருகே போனார்கள். 3 பாதைகளையும் மாறி மாறி பார்த்த ஜீவா, இப்ப நம்ம என்ன செய்யணும்? பேசாம ஆளுக்கு ஒரு பாதையில போய் பார்க்கலாமா என்று கேட்டான். மறுப்பாக தலையசைத்த ஹரிஷ் மெதுவாக அந்த தூணில் செதுக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை தொட்டு பார்த்தான். பின்பு அந்த பழங்கால தமிழ் எழுத்துக்களை ஒன்று சேர்த்து படித்தான். எளிதாக தெரியும் பாதை உண்மையான பாதை அல்ல. ஹரிஷ் சத்தமாக வாசிக்க அதை கேட்ட ஜீவா குழம்பினான். அப்படின்னா ஈஸியா இருக்கிற பாதை ஃபேக்குன்னு அர்த்தமா? அவன் மறுபடியும் கேள்வி எழுப்ப அதற்கு பதில் சொல்லாத ஹரிஷ் 2வது தூணில் எழுதியிருப்பதை படித்தான். ஆபத்து தெரியும் பாதை மரணத்தை தரும். அதை கேட்டவுடன் ஜீவா தலையில் கை வைத்தான். அப்படின்னா அந்த பாதையிலும் போகக்கூடாதுன்னு அர்த்தமா? சரிப்பாக சொன்னவன் கடைசியா அந்த 3வது தூண்ல என்ன இருக்குன்னு படி, அப்பாவது ஒரு ஐடியா கிடைக்குதான் பார்க்கலாம் என்றான். கடைசியாக இருந்த தூணில் உண்மையான பாதை உன்னுடைய அக கண்களுக்கு மட்டுமே தெரியும் என்று எழுதப்பட்டிருந்தது. இது என்ன லாஜிக் ஹரிஷ்? அவன் கேட்க ஹரிஷ் கல் தூண்களை தாண்டி அந்த பாதைகளின் முன்னால் போய் நின்றான். முதல் பாதை நேராக கீழே சென்று கொண்டிருந்தது. அது வெளிச்சமாகவும் சுத்தமாகவும் இருந்தது. ஆனால் அதன் முடிவு தெரியவில்லை. 2வது பாதை அந்த சரிவின் இருட்டுக்குள் ஆழமாக சென்றது. அதிலிருந்து குளிர்ந்த காற்று வீச அந்த காற்றில் ஒருவித துர்நாற்றம் கலந்திருந்தது. 3வதாக இருந்த பாதை சில அடிகளிலேயே முடிந்திருந்தது. அங்கே ஒரு பெரிய சுவர் இருந்தது. 3ல எதுவுமே சிம்பிளா தெரியலையே. அப்புறம் எப்படி அந்த முதல் தூண்ல எளிதான பாதை உண்மையான பாதை இல்லன்னு எழுதியிருந்தாங்க என ஜீவா கிண்டலாக கூற, ஏன் அப்படி சொல்ற என்று கேட்டான் ஹரிஷ். ஆமா, முதல் பாதை வெளிச்சமாவும் சுத்தமாவும் இருக்கு. ஆனா அதோட முடிவு எங்க இருக்குன்னு தெரியலையே. 2வது பாதை இருட்டா இருக்கு. ஆனா அது சரிவுக்குள்ள போறதுனால அந்த பக்கம் வெளியில வர வாய்ப்பு இருக்கு. 3வது பாதையில வழியே இல்ல. அப்புறம் எப்படி அதுக்குள்ள போறது? ஜீவா விளக்க, பரவாயில்ல, உனக்கும் அப்பப்ப கொஞ்சம் போல வேலை செய்யுது என சிரிக்காமல் சொன்னான் ஹரிஷ். அதை கேட்ட ஜீவா அவனை முறைக்க, சரி, இப்ப நம்ம இதுல ஒரு போட்டியாளரா இல்லாம கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு வெளியாள் மாதிரி யோசிப்போம்.
இந்த இடத்துக்கு ஒரு நார்மல் பர்சன் வந்திருந்தா இந்த 3 பாதையில எதை தேர்ந்தெடுப்பாங்க? ஹரிஷ் கேள்வி எழுப்ப ஜீவா யோசித்தான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாதையா தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள போனா அட்லீஸ்ட் பாதுகாப்பாவது இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா எதிரில என்ன வருதுன்னு தெரியும்ல. அவன் பதில் சொல்ல அதேதான். அப்போ அதுதான் சிம்பிளான பாதை. அதாவது எல்லாரும் செலக்ட் பண்ற ஒரு பொதுவான பாதை. அப்படின்னா கண்டிப்பா அந்த பாதையா இருக்க வாய்ப்பு இல்லை என்றான் ஹரிஷ். அப்படின்னா 2வது பாதையா இருக்குமோ? ஏன்னா ரொம்ப இருட்டா இருக்கு. எப்படியும் சாதாரண கண்களால உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அந்த 3வது கல் தூண்ல எழுதி இருந்தது பொருத்தமா இருக்கு. ஜீவா உற்சாகத்துடன் கூற, உனக்கு அப்படி தோணுதா? ஹரிஷ் ஒரு அழுத்தத்துடன் கேட்டான். அவனுடைய ரியாக்ஷனை பார்த்தவன், அப்படின்னா அதுவும் இல்லையா என குழப்பத்துடன் தலையசைக்க, இப்போதைக்கு அந்த பாதை இருட்டா இருக்கு. உங்ககிட்ட ஒரு சின்ன தீக்குச்சி இருந்தா போதும், அது மூலமா நீ வெளிச்சத்தை உருவாக்கிக்க முடியும். அப்ப அதுவும் கிட்டத்தட்ட முதல் பாதை மாதிரியே ஆயிடும். உள்ள இருந்து வர ஸ்மெல்ல வச்சு பார்க்கும்போது இந்த பாதைக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்தான மிருகம் பதுங்கி இருக்கும். அதனாலதான் கடினமான பாதை மரணத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்காங்க. ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்தான். அதை கேட்டு ஜீவா 3வதாக இருந்த பாதையை பார்த்தான். இப்ப என்ன சொல்ல நீ? இந்த 3வது பாதை தான் கரெக்டானதா? அது எப்படி இருக்க முடியும்? அங்கதான் பாதையே இல்லையே. கேட்டுக்கொண்டே வந்தவன் சட்டென வார்த்தைகளை நிறுத்தினான். ஒரு நிமிஷம், உன்னோட ஸ்பெஷல் பவர் மூலமா அங்க ஏதாவது பாதை தெரியுதா? அதுதான் அகக்கண்கள் வழியா பாக்குறதா? அவன் கண்டுபிடித்து விட்ட சந்தோஷத்துடன் கேட்க ஹரிஷ் சிரித்தான். அப்படிலாம் எதுவும் இல்லை. உன் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதே தான் எனக்கும் தெரியும். அவன் சொல்லவும், அப்புறம் எப்படி அந்த பாதையில போறது? அங்க வெறும் முட்டுச்சுவர் தானே இருக்கு என்று கேட்டான் ஜீவா. எனக்கு அப்படி தோணல என்று ஹரிஷ் அந்த பாதையை நெருங்கி உற்று பார்த்தான். சுவரில் கைகளை வைத்து தடவினான். அப்போது ஒரு விஷயம் அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. அந்த சுவரின் ஓரத்தில் இருந்து லேசான காற்று வெளியே வந்தது. அந்த இடத்தில் கை வைத்து காற்றை உணர்ந்தவன் தரையை பார்த்தான். அங்கு மெலிதான காலடி சுவடுகள் பதிந்திருந்தன. அதை பார்த்த ஹரிஷின் புன்னகை விரிவடைந்தது. இதுதான் அந்த பாதை என்றவன் அந்த சுவரின் மீது கை வைத்து தன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தினான். அடுத்த நொடி அங்கிருந்த சுவர் மறைந்து பாதை கண்ணுக்கு தெரிந்தது. அது முழு இருட்டாக இல்லாமல் மங்கலாக காட்சியளித்தது. சூப்பர் ஹரிஷ்! ஜீவா கைகளை தட்ட, இங்கே நின்று அனைவன் மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் வருவேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தான். அந்த பாதை உள்ளே ரொம்ப குறுகலாக இருந்தது. சில இடங்களில் குனிந்துதான் செல்ல முடிந்தது. கொஞ்ச நேரத்தில் ஹரிஷ் கண்களில் இருந்து மறைய ஜீவா பொறுமையாக காத்திருந்தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கடக்க அப்போதும் ஹரிஷ் வரவில்லை. ஜீவாவுக்குள் லேசாக சந்தேகம் தோன்ற, அதற்கு மேல் அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஒருவேளை ஹரிஷ் தப்பான பாதையில் போயிட்டானோ? கஷ்டமான பாதை மரணத்தை தரும் வேற போட்டிருந்தது. தனக்குள் புலம்பியவன் ஒரு முடிவுடன் அந்த பாதையை நெருங்கினான். 5வது பாதையை எடுப்பதற்கு ஹரிஷ் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு குறுகிய பாதைக்குள் சென்றவன் ரொம்ப நேரமாக திரும்பி வரவில்லை. ஜீவா அவனுக்காக வெளியே காத்திருந்தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கடந்து போயிருந்தது. அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாத ஜீவா மெதுவாக அந்த மங்கலான பாதைக்குள் அடியெடுத்து வைத்தான். கடினமான பாதை மரணத்தை தரும் என்ற வார்த்தைகள் அவனுடைய பதட்டத்தை அதிகரிக்க, அதன் பிறகு அவன் யோசிக்கவில்லை. உள்ளே நுழைந்தவன் பாதி தூரத்தை கடந்திருக்க அங்கே மறுபடியும் 2 பாதைகள் பிரிந்தன. இது புது பிரச்சனையா இருக்கு. எந்த பக்கம் போவது என்று தெரியாத ஜீவா ஹரிஷ் ஹரிஷ் என மெதுவாக அழைத்தான். அவனுடைய குரல் புகையில் எதிரொலித்து மறைந்தது. ஆனால் பதில் வரவில்லை. 2 பக்கம் இருக்கும் பாதைகளும் ஒரே மாதிரி தான் இருந்தது. எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. ஹரிஷ், இதுல நீ எந்த பக்கம் போன? சத்தமாக கத்திய ஜீவா சுற்றிலும் பார்த்தான். அப்போது இடது பக்கம் இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ஜீவா காதை கூர்மையாக்க அது ஹரிஷின் குரல் என்று தெரிந்தது. ஜீவா! மறுபடியும் அந்த குரல் அழைக்க உற்சாகம் அடைந்தவன், வந்துட்டு ஹரிஷ் என்றபடி அந்த பாதைக்குள் ஓட முயற்சித்தான். ஆனால் சடனாக ஏதோ தோன்ற அப்படியே நின்றான். எதுவும் சரியில்லை. ஹரிஷோட டோன் இப்படி இருக்காது. இந்த வாய்ஸ் ஹரிஷ் மாதிரியே இருந்தாலும் கண்டிப்பா அவன் இல்லை. தனக்கும் சொல்லிக் கொண்டவன் அப்படியே திரும்பி வலது பக்க பாதைக்குள் நுழைந்தான். இந்த முறை அவன் மனதில் பதட்டம் இல்லை. வட்டமாக சுற்றிய அந்த பாதை ஒரு கட்டத்தில் முடிய அவன் மீண்டும் முக்கோண சரிவின் பள்ளத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான். ஏய் ஜீவா, எங்க போன? அவன் தோளில் கை வைத்த ஹரிஷ் அவசரமாக கேட்டான். அவன் ஏற்கனவே அங்கு வந்து சேர்ந்திருந்தான். ரொம்ப நேரமா உன்னை காணுமா? அதான் தேடி வந்தேன். அவனை பார்த்த நிம்மதியுடன் ஜீவா சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தது, நானே வந்திருக்கேன். எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறேன்? உனக்கு ஏதாவது ஆனா என்ன பண்றது? ஹரிஷ் கவலையுடன் கேட்டான். அதே அக்கறையில் தான் நானும் உள்ள வந்தேன். பதில் சொன்ன ஜீவா, அப்படின்னா இந்த சேலஞ்சிலையும் ஜெயிச்சு தானே என்று ஆர்வத்துடன் கேட்டான். ஆக்சுவலி இந்த சேலஞ்சில நான் மட்டும் ஜெயிக்கல, நீயும் சேர்ந்துதான் ஜெயிச்சிருக்க. அவன் தோளில் கை போட்டபடி சிரித்தான் ஹரிஷ். ஆனா நீ வேற ஏன்டா, ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா உன் வாய்ஸ் கேட்டதை வச்சு லெஃப்ட் சைட்ல போயிருப்பேன். சொல்லும் போதே ஜீவாவுக்கு உடல் சிலிர்த்தது. அப்போது மீண்டும் அந்த ஆழமான குரல் ஒலித்தது. அறிவுக்கான சோதனை முடிந்தது. 3வது சோதனை தொடங்க போகிறது. அதை சொல்லவும் பானையிலிருந்து வெளிப்பட்ட தங்க நிற ஒளி இன்னும் பிரகாசமாக ஜொலித்தது. ஹரிஷ், ஜீவா அழைக்க என்ன என்பதை போல நிமிர்ந்து பார்த்தான். பானை ரொம்ப பவர்ஃபுல்லானது போல. இதுக்கு முன்னாடி நீ எடுத்த பானைகளை விட இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீவா சொல்ல, ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா நான் இன்னும் அந்த நாகசக்தி வம்சத்துக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வந்த பானையில என்ன சக்தி இருக்குன்னே கண்டுபிடிக்கல. இந்த 2 பானைகளையும் என்ன பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண வசதியா இருக்கும் என்றான் ஹரிஷ். அவன் மனதில் அடுத்த சோதனை என்னவாக இருக்கும் என்ற யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் இன்னும் அந்த பானை சுழல ஆரம்பிக்கவில்லை. அதற்காக அவன் காத்திருக்க இந்த முறை பானை சுழல்வதற்கு பதிலாக அந்த மொத்த இடமும் சுழல ஆரம்பித்தது. அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இருவரும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டனர். இப்ப என்னன்னு தெரியலையே. ஜீவா புறம்ப அந்த நேரத்தில் நடுவில் இருந்த பானை கீழே சென்றது. அதற்கு பதிலாக ஒரு பழமையான மணல் கடிகாரம் மேலே வந்தது. ஒரு ஆள் உயரத்தில் இருந்த அந்த மணல் கடிகாரத்தில் மணல் மேலிருந்து கீழாக விழுந்து கொண்டிருந்தது. 3வது சோதனை நேரத்திற்கானது. சடனாக அந்த குரல் ஒலிக்க ஹரிஷ் நெற்றியை சுருக்கினான். நேரம்
அப்படின்னா குறிப்பிட்ட டைம்குள்ள நம்ம ஏதாவது டாஸ்க் செய்யணுமா? அப்படிங்க என்ன டாஸ்க் இருக்கு? ஜீவா கேட்க ஹரிஷோ அந்த கடிகாரத்தையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த கடிகாரத்தில் இருந்த மணல் வழக்கத்தை விட வேகமாக விழுந்து கொண்டிருந்தது. அப்படி என்றால் அவர்களுக்கு குறைவான நேரம் தான் இருக்கிறது என்று அர்த்தம். அதற்குள் அவர்கள் கொடுக்கப்படும் டாஸ்கை செய்து முடிக்க வேண்டும். அவன் அதை புரிந்து கொண்ட அடுத்த நொடி அவர்கள் நின்று கொண்டிருந்த தரையில் 3 முத்திரைகள் தோன்றியது. அந்த மலைகளைப் போலவே முத்திரைகளும் முக்கோண வடிவில் எதிரெதிர் திசையில் இருந்தது. ஒன்று தீ வடிவம், மற்றொன்று காற்றின் அடையாளம், மூன்றாவதாக பாறையின் வடிவம் செதுக்கப்பட்டிருந்தது. என்ன ஹரிஷ், ஒண்ணுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. இந்த டைம் தானே போயிட்டு இருக்கு, இங்க இந்த முத்திரைகள் வருது, இதை வச்சு என்ன செய்யறது? நிஜமாகவே ஜீவாவிற்கு தெரியவில்லை. ஹரிஷ் இன்னும் அப்படியே நின்று கொண்டிருக்க, ஹரிஷ் டைம் போயிட்டு இருக்கு, என்ன உனக்கு ஏதாவது செய்ய? ஜீவா அவனுடைய தோளை பிடித்து அசைத்தான். சுயநினைவுக்கு மீண்ட ஹரிஷ் தரையில் தோன்றியிருந்த முத்திரைகளை மறுபடியும் பார்த்தான். கண்டுபிடிச்சிட்டேன். அவருடைய கண்களில் ஒரு வெளிச்சம் தோன்ற. முதல் சோதனை வீரத்துக்கானது, அதாவது நம்மளோட சண்டை திறனை டெஸ்ட் பண்ணாங்க. ரெண்டாவது அறிவுக்கானது, தட் மீன்ஸ் நம்மளோட புத்திசாலித்தனம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட உடம்பு மூளையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிற வேண்டிய தகுதி ஆற்றல் நிலைகள், அதாவது நம்மளோட ஆற்றல் நிலைகளை எப்படி பயன்படுத்தணும்னு பாக்குறதுக்கான சோதனை தான் இது. அவன் விவரிக்க, அப்படி இதுக்கு இந்த டைமிங்லாம் செட் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ இதை பார்த்தா டைம் மாதிரியே தோணுது. ஜீவா கேள்வி எழுப்பினான். அது நம்மளோட பிரஷரை கூட்டுறதுக்கு. ஆற்றல் நிலைகளை பயன்படுத்த நம்மளோட மனசு ரொம்ப அமைதியா இருக்கணும், அதை சரியான முறையில ஒருநிலைப்படுத்தும். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன் வந்தா நாம எப்படி ஆற்றல் நிலைகளை பயன்படுத்துவோம்னு சோதிக்க தான் இந்த டாஸ்க். ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்தான். யப்பா, நம்மளோட குருங்க கூட இந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது இல்ல. ஒரு பானை எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? சொன்ன ஜீவாவின் குரலில் ஒரு சலிப்பு தெரிந்தது. எனக்கு தெரிஞ்சு இது பானைக்கானது மட்டும் இல்லைன்னு நினைக்கிற ஜீவா. இங்க பானையை தாண்டி வேற ஒரு ரகசியம் இருக்கு. ஏற்கனவே நேரம் போயிட்டு இருக்கு, நம்ம முதல்ல இந்த டாஸ்க் முடிப்போம் என்று ஹரிஷ் வேகமாக செயல்பட்டான். என்ன டாஸ்க்? ஜீவா சத்தமாக கத்தி கேட்க, அது அந்த முத்திரைகளை தொட்டாதான் தெரியும் என்ற ஹரிஷ் முதல் முத்திரையை நோக்கி ஓடினான். அவன் அதற்கு அருகே சென்ற நொடியில் அவனுக்கும் முத்திரைக்கும் இடையில் உயரமான தீ அலைகள் உருவானது. அந்த தீயின் வெம்மை தாங்காமல் ஹரிஷ் ஒரு ஸ்டெப் பின்னால் நகர, இப்போது அவனுக்கு பின்னாலும் இன்னொரு நெருப்பு வளையம் உருவானது. அதை கவனித்த ஜீவா, ஹரிஷ் பார்த்து என்று பதட்டத்துடன் கத்தினான். இப்போது ஹரிஷை சுற்றி 2 பக்கங்களிலும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. உயிர் தப்பிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு வெளிப்பக்கமாக எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை தாண்ட வேண்டும். அதே சமயம் அவனுடைய டாஸ்கை முடிக்க வேண்டும் என்றால் முன்பக்கம் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை தாண்டி போய் முத்திரையை தொட வேண்டும். சூழ்நிலையை உள்வாங்கிய ஹரிஷ், ஜீவா அந்த முத்திரையை தொடர்தான் டாஸ்க் என்றான். இங்க டைம் வர போயிட்டு இருக்கு ஹரிஷ். பதிலுக்கு அவன் எச்சரிக்க, உடனே ஹரிஷ் தன் முன்னால் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை தாண்ட முயற்சித்தான். ஆனால் தீயின் அலைகள் அவனை கடுமையாக தாக்கியது. ஒரு கணம் நிதானித்த ஹரிஷின் மூளை நெருப்பை அணைக்க எந்த டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டும் என்று வேகமாக யோசித்தது. முதல் பானையிலிருந்து அவனுக்கு அருவிகளின் சக்தி கிடைத்திருந்தது. சட்டென அந்த நினைவு வர மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பானையின் சக்தியை மேலே எழுப்பினான். சுற்றியிருந்த எதை பற்றியும் அவன் யோசிக்கவில்லை. நேரம் போவதை பற்றி கூட அவன் கவலைப்படவில்லை. ஆனால் ஜீவாவிற்கு அந்த பதட்டம் இருந்தது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த டாஸ்கை முடிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று அவர்கள் இருவருக்குமே தெரியாது. அந்த பானையை அடைவதற்காகத்தான் ஹரிஷ் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான். ஒருவேளை அது கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் ஜீவாவுக்குள் எழுந்தது. ஆனால் அதற்காக ஹரிஷை டென்ஷனாக்க அவன் விரும்பவில்லை. அவனுடைய கண்கள் மணல் கடிகாரத்தையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்தது. அதே நேரம் ஹரிஷ் அந்த பானையின் சக்தியை மேலே எழுப்பி ஆற்றலை வெளியேற்றினான். உடனே எரிந்து கொண்டிருந்த தீயின் மீது சாரலாக அருவி நீர் விழ சில நொடிகளில் தீ அணைந்தது. ஹரிஷ் வேகமாக முன்னேறி அந்த முத்திரையை தொட்டான். அது அந்த இடத்திலிருந்து மறைந்தது. ஏற்கனவே முக்கால்வாசி மணல் கீழே இருந்த குடுவைக்கு வந்திருக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் மிச்சம் இருந்தது. அதற்குள் 2வது முத்திரை உயிர் பெற்றது. அங்கே ஒரு சிறிய சூறாவளி உருவாக காற்று வேகமாக சுழன்றது. அதற்கு நடுவே சமாளித்து நிற்பதே கடினமாக இருக்க ஜீவா பக்கத்தில் இருந்த பாறையை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். கால்களை அழுத்தமாக ஊன்றி தன்னை நிலைப்படுத்திய ஹரிஷ் மெதுவாக அந்த முத்திரையை நோக்கி முன்னேறினான். ஆனால் வேகமாக வீசிய காற்று அவனை பின்னால் தள்ளியது. ஹரிஷ், நீ காத்துக்கு எதிர் திசையில போற, அப்படி போனா டைமுக்குள்ள டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஜீவா எடுத்துக் கொடுக்க ஹரிஷ் அதிலிருந்த உண்மையை உணர்ந்தான். அவன் காற்றின் திசையை கவனித்தான். உண்மையாகவே முழு வேகத்தில் காற்று வீசிக் கொண்டிருக்க அந்த சுழலின் நடுவில் ஏதாவது இடைவெளி இருக்கிறதா என தேடினான். அவன் எதிர்பார்த்தது போலவே ஒரு சிறிய இடைவெளி கிடைக்க அந்த கேப் வழியாக உடலை சுழற்றி உள்ளே நுழைந்தான். ஆனால் சட்டென்று வீசிய ஒரு மிகப்பெரிய சூறாவளி அவனை மறுபடியும் பழைய இடத்திற்கு தள்ளியது. நேரம் குறைய குறைய இங்கே ஜீவாவிற்கு பதட்டம் அதிகரித்தது. வேற ஏதாவது யோசி ஹரிஷ், உன்னோட ஆற்றல் நிலைகளை பயன்படுத்து. அவன் மறுபடியும் நினைவுபடுத்த, எஸ் தேங்க்ஸ் ஜீவா என்றவன் சட்டென சுதாரித்து 10 திசைகள் சக்தியை பயன்படுத்தினான். உடனே வீசிக்கொண்டிருந்த காற்று அப்படியே நிற்க வேகமாக முன்னேறியவன் முத்திரையை தொட்டான். அப்படியே 10 திசைகளின் சக்தியையும் விடுவிக்க இந்த முறை காற்று வீசவில்லை. அது சுவிட்ச் போட்டது போல அப்படியே நின்று போயிருந்தது. இருவரும் பெரும் மூச்சுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். இப்போது ஹரிஷின் பார்வை 3வது முத்திரைக்கு போனது. அதே நொடி 3வது முத்திரை திடீரென ஒளிர சுற்றியிருந்த தரை விரிசல் விட்டது. சில நொடிகளில் அந்த விரிசல் பெரிதாக பற்கள் உடைந்து கீழே விழுந்தன. முத்திரை அந்த உடைந்த தரையின் நடுவில் இருந்தது. அங்கே செல்வது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் அந்த விரிசல் பெரிதாகிக் கொண்டே வந்தது. அதே சமயம் அங்கே போகாமல் தவிர்த்தால் மொத்த தரையும் விரிசல் விழுந்து இன்னும் ஆழமாக செல்லும் நிலை ஏற்படும். மறுபடியும் அவன் ஒரு இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டிருந்தான். எப்படியாவது இந்த டாஸ்கை முடித்தாக வேண்டும். ஹரிஷ் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லின் மீது ஏறினான். அதற்குள் அவன் இருந்த இடத்திற்கு முன்பு விரிசல் விழுந்திருக்க அதை தாண்டி இன்னொரு கல்லில் குதித்தான். சட்டென்று அந்த கல் கீழே சரிய ஆரம்பிக்க ஜீவாவின் இதயம் வெளியே வந்து விடுவது போல வேகமாக துடித்தது. ஆனால் நல்ல வேளையாக ஹரிஷ் காலை ஊன்றி நிற்காமல் அடுத்த கல்லுக்கு தாவி இருந்தான். அதே நேரம் இங்கே மணல் ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது. அதிகபட்சம் இன்னும் சில நொடிகள் தாக்கு பிடிக்கலாம்.
ஹரிஷ் நின்று கொண்டிருந்த இடமும் சரி ஆரம்பிக்க முத்திரைக்கும் அவனுக்கும் சில அடி தூரம் இடைவெளி இருந்தது. இது கொஞ்சம் ஆபத்தான நிலைதான். மணல் கடிகாரத்தையும் தன் முன்னால் இருந்த தூரத்தையும் திரும்பி பார்த்தவன் அதற்கு மேல் தயங்கவில்லை. சட்டென அதை நோக்கி தாவினான். கடைசி துகள் மணலும் கீழே விழப்போக ஹரிஷுடன் சேர்ந்து ஜீவாவின் இதயமும் எகிரி குதித்தது. நேராக அந்த முத்திரை இருந்த கல்லின் மீது குதித்த ஹரிஷ் தடுமாறி விரிசலுக்குள் விழ போனான். ஹரிஷ்! அதற்கு மேல் கண்ட்ரோல் செய்ய முடியாமல் ஜீவா கத்த சட்டென அவனுடைய ஒற்றை கை மேலே வந்து முத்திரையை தொட்டது. முழு இடமும் அமைதியாகிவிட்டது. தரை சரிவது நிற்க ஹரிஷ் அந்த கல்லின் மீது ஏறினான். அடுத்த கணம் அந்த இடம் பழைய நிலைமைக்கு திரும்பியது. அதே செகண்ட் கடைசி துகள் மணலும் கீழே விழ ஜீவாவால் அந்த மெல்லிய சத்தத்தை கூட உணர முடிந்தது. சக்தி முத்திரைகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டது. உண்மையாகவே நீ திறமைசாலிதான். அந்த குரல் முதல் முறையாக பாராட்டும் விதமாக ஒலித்தது. அதே நேரம் மார்பின் மீது கை வைத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்ட ஜீவா, அப்பா ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. மோசமான எதிரியோட மோதும் போது கூட நான் இந்த அளவுக்கு பயந்ததில்லை என்றான். அவனை பார்த்து புன்னகைத்த ஹரிஷ், ஆனா த்ரில்லிங்கா இருந்துச்சுல, என் சக்திகளை டியூன் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது என ஒருவித உற்சாகத்துடன் சொன்னான். இது கொல்ல போற உன்ன அவனை முறைத்த ஜீவா, ஒரு வழியா சோதனை எல்லாம் முடிஞ்சுதா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பர்ட் இருக்க வேண்டிய எல்லா தகுதிகளையும் அவங்க சோதிச்சிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க என்ன டெஸ்ட் பண்றது இருக்கு? கண்டிப்பா இதான் கடைசி டாஸ்கா இருக்கணும் என்று நம்பிக்கையோடு கூறினான். ஹரிஷ் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போதே அந்த மணல் கடிகாரம் கீழே போய் பானை மறுபடியும் மேலே வந்திருந்தது. நான் சொன்னல, அதான் பானையை மேல வந்துருச்சு. இப்போ நீ அதை எடு, யார் என்ன செய்யறாங்க நானும் பாக்குறேன். ஜீவா கெத்தாக சொல்ல சரி என தலையை சேர்த்த ஹரிஷ் அந்த பானையை நெருங்கினான். அவன் அதில் கை வைக்க போன நொடி பானை அதிர என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா லேசான கடுப்புடன் சொன்ன ஜீவா தன்னுடைய பொறுமையை இழந்திருந்தார். இந்த பானையை எடுப்பதற்கு நீ தகுதியானவன் என்பதை நிரூபித்து விட்டார். ஆனால் அதற்கு முன்பு நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல போகும் விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் மட்டுமே இந்த பானை உனக்கு சொந்தமாகும். கவலைப்படாது, இதுதான் உனக்கான இறுதி சோதனை. பாறைகளுக்கு இடையே ஒலித்த அந்த குரல் அறிவிக்க ஹரிஷும் ஜீவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர்.